யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை, திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் எனும் வள்ளுவனின் வாக்கினை தன் லோகாவாக கொண்டு சேவையாற்றுபவர் பனை மணிகண்டன். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது சென்னை கோட்டூரில் 30 வருடங்களாக தன் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். சமூக சேவையாளர், இயற்கை ஆர்வலர். இன்றைய காலத்திலே பெற்றோர்களுடைய மிக பெரிய கடமை, குழந்தை பருவத்தில் இருந்தே பிள்ளைகளுக்கு மரம், செடி, கொடி என்று இயற்கை பற்றிய ஒரு தெளிவை நாம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். பள்ளியிலே இதெல்லாம் கற்பிக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விதான். அதாவது அரிசி எங்கே கிடைக்கிறது என்றால் பிள்ளைகளுடைய பதில் சூப்பர் மார்க்கெட்டிலே கிடைக்கிறது என்றுதான் இருக்கும். அதே போல் உருளைக்கிழங்கு செடி, கத்திரி, முருங்கை, தக்காளிக்கும் வேப்பம் செடிக்குமே வித்தியாசம் தெரியாதவை என் பிள்ளையே இருக்கான். வாழ்க வளமுடன். பெரியவர்களுக்கே தெரியுமா என்பது இது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதாவது நம்முடைய தமிழ் பாட 3ஆம் வகுப்பு புத்தகத்திலே பனையை பற்றிய ஒரு உயர்வான பாடல். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே என்று நாம் கேட்க அந்த பனைமரம் பதில் சொல்வதாக ஒரு பாடல். நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களே சொல்லுகிறேன். சித்திரை கோடையிலே சிறந்த நுங்கை நான் தருவேன். எத்திசையும் புகழ் மணக்க இயலுதவி செய்திடுவேன். படுக்க நல்ல பாயாவேன், பஞ்சனைக்கு மெத்தையாவேன். அனைத்து பொருளும் இந்த மக்களுக்காக நான் கொடுப்பேன். பதநீர், பனங்கள், நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, விசிறி, பாய், குடிசையிலே ஓய ஓலை. இப்பொழுது நாம் ரூஃப் என்று சொல்லக்கூடிய அளவிலே பனைமர தடுப்பாக குடிசைகளின் மேல் தளத்தில் பொருத்தப்படுவது அந்த காலத்திலே இருந்து வந்தது. சோ இப்படி அனைத்துமே பனைமயம், பனை மரமே. உலக மக்களுக்காக தாவரம் பற்றி இயற்கை விஞ்ஞானி ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுடைய இருவரி கவிதை ஒன்று. தானே வரமாக வந்து தரை இறங்கி தன் உயிராய் எழும்பி மண்ணுயிர்க்காய் வாழ்ந்து மறைகின்ற இனம் தாவரம். தானே வரமாக வந்து தரையிறங்கி தன்னுயிராய் எழும்பி மண்ணுயிர்க்காய் வாழ்ந்து மறைகின்ற இனம் தாவரம். அற்புதமான வரிகள். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. மாநில மரம் பனை. அதனை தேசிய அளவில் மீட்டெடுக்க முயற்சி மேற்கொண்டு சேவையாற்றுபவர் பனை மணிகண்டன் அவர்கள். அவர் இளங்கலை பெற்று தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். மறைந்து வரும், இயற்கைக்கு எதிராக பலரால் அழிக்கப்பட்டு வரும், மக்கள் மறந்து வரும் பனையை மீட்டெடுக்கும் இயற்கையின் பாதுகாவலனாக இவர் மேற்கொண்டு வரும் சமூக பணி அளப்பரியது. இதுவரை பல மாணவர்கள் குழுக்கள், தமிழக அரசு உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து 5 கோடி பனை விதைகளை நடவு செய்துள்ளார். இன்னும் 5 கோடி பனை விதைகளை நடவு செய்ய இலக்கு வைத்திருக்கிறார். தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஒருங்கிணைப்பாளர். இவர் பெற்ற விருதுகள் குறிப்பாக நம்மாழ்வார் விருது, பசுமை காவலன் விருது, 2020 அப்துல் கலாம் விருது, சேவை ரத்னா விருது போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இன்னும் பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். பல்வேறு ஊடகங்களிலே இவரை பற்றிய கட்டுரைகள், தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் எனும் திருவள்ளுவனின் திருக்குறள் 1330 போல் 1330 மாணவர்களை ஒன்றிணைத்து சென்னை ஏர்போர்ட்
காம்பவுண்டு சுவர் முழுவதும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒரே நாளில் உலகின் மிக நீளமான ஓவியம் வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார்கள். இது அளப்பரிய பணி. ஜீவராசிகள் இல்லாமல் இந்த தாவரம், பூமி எல்லாம் உயிர்ப்புடன் இருக்கும். ஆனால் தாவரங்கள் இல்லாமல் ஒரு ஜீவ இனம் கூட உயிர் வாழ முடியாது, முடியவே முடியாது. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் உயிரை காக்கும் மரங்கள் என்ற தலைப்பில் இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பனை மணிகண்டன் நம்முடைய தன் சிறப்பு சிந்தனை உரையை நிகழ்த்த உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை அருளன்பர்கள் உள்ளிட்ட இந்த நேரலையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு சிந்தனை அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப பொறுமையா, ரொம்ப போற்றத்தக்க வகையில சொன்னாங்க. அம்மாவுக்கு நன்றி. இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் உயிரை காக்கும் மரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு. நம்ம மனிதர்களா பிறந்திருக்கோம், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம எல்லாமே ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்தவங்க தான். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா குழுக்களை தான் வாழ்ந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட முன்முயற்சியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம அம்மா சொன்னாங்க, பனையை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இப்ப நம்ம மரங்களை பத்தி நம்ம பார்ப்போம். மரங்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நம்ம தோன்றதுக்கு முன்னாடி மனித இனங்கள், ஜீவராசிகள் தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் மரங்கள் தான். மரங்கள், செடி, கொடிகள் இதெல்லாம் நமக்கு முன்னாடியே இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா ரிவேர்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவங்கள நம்ம அழிக்கிற வேலையை ரொம்ப வேகமா பார்த்ததுனாலதான் இந்த மாதிரி நிறைய குழுக்கள்ல பேசிட்டே இருக்கோம், சொல்ல வேண்டியிருக்கு, விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு, மரங்களை வளருங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதோட தேவைகள் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா உலக வெப்பமயமாக்கல் அதிகமானதுனால இது ரொம்ப அளப்பரிய ஒரு பணியா இருக்கு. இந்த தலைப்பை கொடுத்த இந்த தமிழ் ஆனந்த யோகம் உங்க குழுவினர் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறேன். மரங்கள் இயற்கையின் வரங்கள். அது நம்ம அது எண்ணிலடங்கா பயனை நம்ம அனுபவிச்சாலும் நமக்கு அதோட பயன்கள் தெரியறதே இல்லை. நம்ம அம்மா சொன்ன மாதிரிதான், மனிதர்கள் இன்றி மரங்கள் வாழும், ஜீவராசிகள் வாழும். ஆனா மரங்கள் இன்றி மனுஷனால வாழவே முடியாது. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை அது எடுத்துக்கிட்டு அது நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. நம்ம உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை இந்த மரங்கள் மூலியமா தான் நமக்கு கொடுக்குது. ஆனா நம்ம அதை நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம காலப்போக்கில் நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு நமக்கு இப்ப இந்த மாலை வேலையில எவ்வளவு ஒரு இதமான ஒரு காற்று, ஒரு குளிர்ச்சியான ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இது மரத்தின் மூலியமா இந்த என்வைரன்மெண்ட் நமக்கு தருது. நமக்கு மழை தருது. இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சுமூகமான சூழல் நிலவறதுக்கு இந்த மாதிரி இயற்கையோட நம்ம பேணி பாதுகாக்கணும், மரங்களை நம்ம வளர்க்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இப்ப இதே நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாலைவனங்கள்ல இருக்கிற மக்கள், இப்ப அந்த அரபு நாடுகள்ல இருக்கிற மக்கள் படும் துன்பங்களுக்கு எல்லாம் அளவே இருக்காது. ஏன்னா மரங்களே கிடையாது. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 கிலோ வெள்ளரிக்காய் சாப்பிடணும் அவங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த என்ன சொல்றதுன்னா அந்த தண்ணியோட நீர் சத்து அவங்களுக்கு கிடைக்கும். கடவுள் நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தெல்லாம் நம்ம கொடுக்கல. ஆனா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ச்சியா மரங்களை அழிச்சுட்டே இருக்கோம். அப்படி இல்லைன்னா மரங்கள் அழிக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம தடுக்கணும். நமக்கு ஒரு புரிதல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி குழுக்களும்
நம்மள மாதிரி எளிய மனிதர்களையும் வந்து இதை வந்து பேச வந்து கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. ஸோ அவங்களோட நல்ல எண்ணத்தை வந்து நம்ம வந்து பாராட்டுவோம். ஸோ வந்து மரங்கள் வந்து நமக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், ஆனா வந்து இந்த களத்திலேயே நாங்க வேலை செய்யறதுனால நாங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கோம். மரங்கள் வந்து நமக்கு வந்து நிழல் தருது, குளிர்ச்சி தருதுன்னு தாண்டி நம்ம மனுஷங்களுக்கு எப்படி நம்ம நல்லது செய்யுதோ அதே போல பூமிக்கும் அது வந்து நல்லது செய்யுது. மண்ணரிப்பை வந்து தடுக்கிறது வந்து இந்த வேர்கள் வந்து ஆழமா இறங்குறதுனால தான் மண் வந்து சரியாம இருக்கு. மண் அரிப்பு வந்து இங்க வந்து நடக்காம இருக்கு. மண் அரிப்பை வந்து ரொம்ப தடுக்குது. நிலச்சரிவும் வந்து நமக்கு வந்து தடுக்கிறது வந்து மரங்களோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதே மாதிரி அதுல இருந்து மரத்துல இருந்து விழுற அந்த காய்ந்த சருகுகள் வந்து மண்ணுக்கு வந்து திருப்பி வந்து உரமாயிட்டே தான் இருக்கு. மரம் நம்ம வளர்க்கறதுனால நிலத்தடி நீரும் நமக்கு வந்து அதிகமாகுது. நிலத்தடி நீரை நம்ம வந்து சேகரிக்க முடியுது. 1000 ஆண்டுகளை கடந்து கூட நிறைய மரங்கள் இன்னும் வந்து உயிர் வாழுது. நம்மளோட ஆயுட்காலம் எவ்வளவுன்னு நமக்கே வந்து தெரியும். ஏன்னா அது வந்து சொல்லிடவே முடியாது. இவ்வளவுதான் ஒரு மனிதரோட ஆயுட்காலம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆனா மரங்களுக்கு வந்து சொல்ல முடியும். நம்ம அந்த மரங்களை நம்ம வந்து அழிக்காம இருந்தால், அந்த மரங்களை வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அதை காப்பாத்தணும்னா அதோட ஆயுள் காலம் முழுக்க அந்த மரங்கள் வந்து இருக்கும். நம்மளாதான் அந்த மரத்தை அழிக்கும் கண்டி அதுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த மரம் வந்து அது ஆயுள் காலத்துக்கு முன்னாடி அது இறந்து போக மாட்டி, இல்லைன்னா மரங்கள் வந்து மரிப்பதே கிடையாது. அதே மாதிரி ஒரு மரம் இறப்பதுக்கு முன்னு பல பல மரங்களை அது வந்து விதைகள் மூலமாகவும் காற்றுலயே நிறைய விதைகள் வந்து பரவும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மரத்தை நீங்க வச்சாலும் அது வந்து தோப்பா மாறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இது வந்து மரங்கள் கிட்ட இருக்கு. இதை வந்து மனிதர்கள் வந்து கத்துக்கணும். நம்ம வந்து முன்னாடி வந்து கூட்டு குடும்பமா இருந்தோம், இன்னைக்கு வந்து எல்லாம் பிரிஞ்சு இருக்கோம்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தொடர்புகள் வந்து அறுந்து போனதா நான் வந்து நினைக்கிறேன் நான். அதனால மரங்களை வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், மரங்களை வந்து நம்ம பார்க்கணும். மழை நிழல் மட்டும் கிடையாது. இப்ப எப்படி மனிதர்களுக்கு வந்து மரங்களோட தொடர்பு இருக்கும், அதே மாதிரி நம்மளை விட அதிகமான தொடர்பு வந்து பறவைகள் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு வீடு இருக்கு. இப்ப நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பல டைப்ல வந்து வீடு வச்சிருக்கோம். அடுக்குமாடி குடியிருப்போம், தனி வீடு இருக்கும், அது குடிசை வீடா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த மரத்தோட பயன்பாடு நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா பறவைகளுக்கு அந்த மரம் தான் அதுக்கு வீடு. எல்லாமே வந்து ஸோ அந்த கால்நடைகளுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து தழைகள் மூலமா இலைகள் மூலமாவும் அது வந்து அதுங்களோட பசியை வந்து ஆத்திக்கிட்டே இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் உள்ளிட்ட எல்லாமே வந்து இந்த மரத்தின் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. இதுல நம்மளோட பங்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிதர்களுக்கு சகலமும் வந்து இந்த மரம் தான் தருது. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டும் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டும் வந்து நம்ம மரத்தோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. நம்மளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு, மரங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இதை நம்ம வந்து ரொம்ப உற்று நோக்கி கவனிக்கல, இல்ல நம்ம வந்து இதை கவனிக்காம விட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்துகளை வந்து இந்த மனித குலம் வந்து சந்திக்க நேரிடும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி நம்ம வந்து அடிக்கடி இதை வந்து பல தளங்கள்ல வந்து பேசியிருக்கோம். என்னதான் நம்ம களத்துல வந்து மரங்களை நம்ம வச்சாலும் பாதுகாத்தாலும், ஆனா இந்த மரங்களை பத்தின விழிப்புணர்வு வந்து அரசாங்கங்கள் சொல்றது, தனியார் நிறுவனங்கள் சொன்னாலும் தனி மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு நான் வந்து நம்புறேன். ஸோ அதனாலதான் இந்த இந்த தலைப்பே இங்க வந்து நம்ம வந்து வைக்க சொன்னோம். ஓராண்டு புயல், மழைகள், இயற்கை சீற்றங்கள் இப்ப வந்து மரங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதை நம்மளால இந்த மாதிரி வந்து நம்மளோட என்ன சொல்றதுன்னா அதிகமான தேவைகளுக்காக வந்து மரங்கள் வந்து ரொம்ப வந்து பெருமளவுல வந்து அழிக்கப்படுது. ஸோ அதோட கஷ்டத்தை வந்து நம்ம தான் அனுபவிக்க போறோம். இப்போ என்னதான் நம்ம அரசாங்கங்களை வந்து நம்ம சொன்னாலும், ஆனா நம்ம கடைசியா வந்து பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கு. அதனால மரங்களை வந்து நம்ம வந்து யாராவது இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒரு ஒரு நண்பர் வந்து அழைச்சாரு. மாவட்டம் பக்கத்துல வந்து 10 பனை மரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஏதோ ஒரு சாலை விரிவாக்கம் வந்து பண்றாங்க, மழை நீர் வடிகால் வந்து அமைக்கிறாங்க, அது வெட்டிட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து நம்ம வந்து இப்ப தடுத்து நிறுத்திருக்கோம் தற்காலிகமா. இன்னும் வந்து பல மரங்கள் இருக்கு. இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து அழைப்புகள் தினந்தோறும் வந்துகிட்டே தான் இருக்கு. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா. நன்றிங்கம்மா.
ஸோ நான் அந்த மாதிரி வந்து பல அழைப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சென்னை டு பாண்டிச்சேரி அந்த சாலையில பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பனைமரங்கள், ஒரு மரத்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ரொம்ப ஈஸியா வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. ஆனா இதுக்காக வந்து நாங்க வந்து கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். பனைமரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டரே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க வெட்டினா அதுக்கு வந்து சரியான காரணங்கள் வந்து சொல்லணும், உரிய அனுமதி வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தாலும். ஆனா அதை பத்திலாம் அவங்க வந்து எந்த விதமான கவலையும் படுறது இல்ல. அதை வந்து வெட்டி வீழ்த்துறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மரங்களை வந்து பாதுகாக்கிறது, மரங்களை வந்து வைக்கிறது, அதை தாண்டி இந்த மரங்கள் இந்த மாதிரி வந்து வெட்டப்படும் நேரத்துல நீங்க வந்து யாருக்காவது தயவு செஞ்சு கொஞ்சம் அதை வந்து தெரியப்படுத்தணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அது நீங்க நேரடியா தான் போய் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்க பகுதியிலோ இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்க அசோசியேஷனோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு யாராவது ஒரு நபர்கிட்ட நீங்க சொல்லி குறைஞ்சபட்சம் அந்த மரத்தை வந்து அந்த காப்பாத்தினா நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. இது மழை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான மழை அதிகமா பெய்யுது, இல்லைன்னா மழையே வந்து பெய்யாம போறதுக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரேடியா வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அழிச்சுக்கிட்டு தொழிற்சாலைகளை வந்து அதிகமா நம்ம வந்து எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி பெரிய காலநிலை மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மரங்களை பத்தின விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ அம்மா சொன்ன மாதிரி பள்ளிகள்ல கல்லூரிகள்ல என்னதான் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்ம இருக்கிற பகுதிகளில் அரசாங்கமும் சரி, ஒரு தனியார் அமைப்புகளும் சரி, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வீடு கட்டும்போது அதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த மரத்துக்கான ஒரு இடத்த வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மரங்கள் இருந்தா அதை வெட்டாம குறைஞ்சபட்சம் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து முயற்சி எடுக்கணும். அது வெறும் மரம் தானே அப்படின்னு பார்க்காம அதுவும் வந்து ஒரு உயிர். அந்த அந்த உயிர் அதனோட சுவாசம் மூலியமா தான் நம்மளே வந்து சுவாசிட்டு இருக்கோம். அதனால அதையும் நம்ம கொஞ்சம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா நம்மளோட பாரம்பரியம் வந்து ரொம்ப பெருசு. காடுகள் வந்து பழங்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு எல்லா விழிப்புணர்வு நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம வந்து எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் நம்ம கையில இருக்கு. அவங்க கிட்ட அந்த மாதிரி அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது, அவங்க கிட்ட எந்த தொழில்நுட்பமும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து வெட்டுறதுக்கு விடவே மாட்டாங்க. அப்படியே அதுல ஏதாவது வெட்டணும்னு வந்து அதோட கிளைகளை வந்து அந்த மரத்துக்கு வந்து பாதிப்பு இல்லாம தான் அவங்க வந்து அவங்களோட தேவைக்குன்னா கூட அதை குறைஞ்சபட்சம் அந்த கிளைகளை தான் வெட்டுவாங்க. அந்த மரங்களை வந்து அவங்க வெட்டுறதும் கிடையாது, வெட்டுறதுக்கு அனுமதிக்கிறதும் கிடையாது. சரி, எப்ப நம்ம வந்து இந்த காடுகள்ல இருந்து அந்த பழங்குடி மக்களை வந்து அப்புறப்படுத்த ஆரம்பிச்சோமோ அப்பதான் நம்மளோட கனிம வளங்களும் இந்த மாதிரி மரம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து இழந்துட்டோன்னே நாங்க வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கத்துக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து பல பட்டங்களை வந்து பெற்றிருக்கோம், எல்லாமே நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த மரத்தை வெட்டுறது நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு வந்து தெரியல, நம்ம வந்து கடந்து போயிடும். இந்த மரங்கள் வந்து நம்மளோட எவ்வளவு வந்து முக்கியமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து நம்ம என்ன சொல்றது கல்வெட்டுகள்ல இருந்து ஏன் நம்மள இதுக்கு முன்னாடி ஆண்ட மூவேந்தர்களே பாத்தீங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதை வந்து அவங்களோட சின்னமா வச்சிருந்தீங்கன்னா இந்த மரங்களை தான் வச்சிருந்தாங்க. சேரன் பாத்தீங்கன்னா பனைய வந்து சொல்லுவாங்க அவருக்கு, சோழன் பாத்தீங்கன்னா அத்தி சொல்லுவாங்க, பாண்டியன் பாத்தீங்கன்னா வேம்பு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளவு வந்து அந்த காலத்துல இருந்த அந்த மன்னர்களுக்கு அரசர்களுக்கு வந்து மரத்தின் மீதான அந்த ஒரு புரிதல் இருந்து அதோட பயன் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனாலதான் அதை வந்து சின்னமாவே முத்திரைகளாவே வந்து பயன்படுத்தினாங்க. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியாவை தவிர்த்து பல நாடுகள்ல வந்து மரங்களை வந்து அவ்வளவு வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களால மரம் வெட்டவே முடியாது. அந்த நாட்டுல நீங்க மரம் வெட்டணும் அப்படின்னா அதுக்கு அனுமதி வாங்குறதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த அரசாங்கம் வந்து தடையை விதித்து வச்சிருக்கு. அப்படி வெட்டணும்னா பல நிபந்தனைகள் வச்சிருக்கு, அனுமதிகள் வந்து பெறணும். மரத்தை வெட்டணும்னா அதுக்கு வந்து நிறைய டெபாசிட் வந்து கேட்பாங்க. அந்த டெபாசிட் அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த மரத்தை வச்சுட்டாங்கன்னு உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த
அந்த டெபாசிட் பணத்தை வந்து திருப்பி தருவாங்க. இந்த மாதிரி பல நாடுகள் வந்து நமக்கு முன்னோடியா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஜெர்மனு, சுவிட்சர்லாந்து, பிரிட்டனு, கனடா, நார்வே, இந்த நாடுகள்லாம் வெட்டுறதுக்கு வந்து அனுமதியே கிடையாது. சரி, அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட தேவைகள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ பொருள்கள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு ரொம்ப தேவையானது வந்து மரங்கள் தான். நாங்க இயற்கையை வந்து பேணி பாதுகாப்போம். எங்களோட மக்களோட உயிர் தான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட வந்து ஆரோக்கியம் தான் முக்கியன்றதுல ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க. அவங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்ல இருந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து நிறைய விருதுகள்லாம் வந்து கொடுக்குறாங்க இந்த மரத்தை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு. இப்ப ராஜஸ்தான் மாநிலத்துல பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில வசிக்கிறோம் பாத்தீங்கன்னா பிஷ்னைன்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் சொல்லுவாங்க. ஒருத்தர் கிரிக்கெட்டர் கூட விளையாடுறாரு, ரவி பிஷ்னைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளையாடுறாரு. அந்த சமூகத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 1731 ஜோத்பூர் கோட்டையை வந்து கட்டுறதுக்கு அபய் சிங் ஒரு மன்னர் வந்து அருகில் இருக்க கோட்சாட்சி கிராமத்துல இருக்கிற வன்னி மரங்களை வெட்ட சொல்லி அவரோட தளபதிக்கு வந்து சொல்றாரு. அந்த தளபதி என்ன பண்ணிட்டு போயிட்டு அந்த மரங்களை வெட்டுறதுக்கு அந்த காட்டுல போயிட்டு நிறைய மரங்களை வந்து தேர்வு பண்ணி வெட்டும் போது அந்த அந்த கிராமத்துல இருக்க அந்த மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த மரங்களை வெட்ட விடாம வந்து தடுக்கிறாங்க. இங்க நீ வெட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி இவங்க அரசர் இல்லையா, அரசரோட தளபதி இவர் வந்து அந்த மக்களை வந்து மிரட்டி அடிச்சு அங்க வந்து அந்த மரங்களை வெட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மக்கள் பெரிய போராட்டம் பண்ணி அந்த மன்னருக்கு வந்து தெரிய போகுது. அந்த கலவரத்துல வந்து அமிர்தா தேவி என்ற ஒரு சகோதரி வந்து இறந்து போறாங்க. அந்த மரங்களுக்காக தன் உயிரை வந்து தியாகம் பண்றாங்க. அவங்க பேர்ல 1731 நடந்த சம்பவம் இது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் ராஜஸ்தான் மாநில அரசாங்கமும் அவங்க பேர்ல இன்னமும் வந்து விருது வந்து மிக உயரிய விருது. அந்த அந்த மாநிலத்தை பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய விருது அது. ஸோ அவங்க பேர்ல வந்து இன்னமும் வந்து விருது கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த மக்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து நம்ம உயிரை கொடுத்து கூட இந்த மரத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மக்கள். நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் மரங்களோட நமக்கு வந்து தொடர்பு வந்து ஏற்படுத்திக்கணும். நம்ம வந்து நம்மளோட விவசாய நிலங்களோ இல்ல நம்மளோட வீடோ பிளாட்டோ இந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து பண்ணணும். அதுல குறைஞ்சபட்சம் நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்நாட்டு மரங்களை வந்து தேர்வு செய்யறது ரொம்ப வந்து சால சிறந்ததா இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேவையில்லாம வந்து பூ பூக்கிற மரங்கள்லாம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு உகந்த மரங்களே கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா பறவைகள் கூட கூடு கட்டாது. பாக்குறதுக்கு வந்து பூக்கள் மட்டும் அழகா இருக்கும். அதனால எந்த பயனுமே இல்லை. அந்த மாதிரி இல்லாம நம்ம மண்ணுக்கு ஏற்ற நம்ம நாட்டு மரங்கள் சொல்லிட்டு இருக்கு. வாகை மரம், பூவரசு, அரச மரம், புளிய மரம். முன்னாடி காலத்துலாம் பாத்தீங்கன்னா எல்லா சாலைகள்ல வந்து நெடுஞ்சாலைக்கு நீங்க போனீங்கன்னா புளிய மரத்தை பார்க்கலாம். இப்போ வந்து புளிய மரம் வந்து கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வேம்பு, புங்கன் உள்ளிட்ட எவ்வளவு மரங்கள் வந்து இருக்கு. அந்த மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு ஏத்த மரங்கள். நீங்க வந்து அதுக்கு நீங்க பெருசா தண்ணி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பெருசா அதை வந்து கிளைய கழிச்சு விடணும் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. நீங்க ஒரு விதையோ இல்லைன்னா மரத்தையோ நீங்க ஒரு முறை நட்டாலே போதும். அதுவே அதை வந்து காப்பாத்தி குறைஞ்சபட்சம் அது வந்து வேர் பிடிக்கிற வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்தினா கூட போதும். அதுக்கப்புறம் அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட இது வந்து அதுவே வந்து பாதுகாக்கும். அதை காத்தாலே நம்ம அது திருப்பி நம்மளை வந்து காக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் பாத்தீங்கன்னா வெப்பம் வந்து அதிகமாயிட்டு போகுது. வெப்பமயம் அதிகமாயிட்டு போறதுனால இதை குறைக்கணும்னா நம்ம வந்து மரங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா மட்டும்தான் இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. இதை வந்து நிச்சயமா நம்ம வந்து குறைக்கணும். குறிப்பா அரச மரம் வந்து நம்ம அதிகமா வச்சோம்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுவாசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு தோராயமா நான் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு வந்து சுவாசிக்கிறது வந்து 21% வந்து ஆக்சிஜன் அளவு இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ மரங்களை வெட்டுறது, குப்பைகளை எரிப்பது, இப்போ வாகனங்கள் இருந்து வரும் அந்த நச்சு புகை, தொழிற்சாலை அந்த கழிவு, இதனால வந்து புகைகள் வந்து நிறைய வந்து காற்று வந்து மாசடையுது. இதனால வந்து நிறைய வந்து நீ பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல முடியாத நிறைய இன்னல்களை வந்து துன்பங்களை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஸோ ஒரு ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 21,000 முறை வந்து சுவாசிக்கிறோம்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபான்னு கூட நீங்க கணக்கு வச்சுக்கிட்டா கூட
அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாளைக்கு 21,000 ரூபாய் நம்ம வந்து சுவாசிக்கிற காத்துக்கு மட்டுமே நம்ம வந்து செலவு பண்ணணும். ஆனா அப்படி நமக்கு அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம இந்த மரங்கள் வந்து அது வாழ்நாள் முழுக்க அது வந்து நம்ம பக்கத்திலே இருந்து நமக்காக இவ்வளோ வந்து சேவைகளை வந்து இந்த மரங்கள் வந்து செய்யுது. அதனால இந்த மரங்களை வெட்டுறதை நம்ம வந்து தடுக்கணும். மரங்களோட நம்ம வந்து ஒரு புரிதல் இருக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, இந்த மரங்கள் நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து அதை வந்து கொடுத்துட்டு போற ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. நம்ம என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி, வேலை இதெல்லாம் நம்ம கொடுத்தாலும் குறைஞ்சபட்சம் இந்த இயற்கையோட சேர்ந்து இருக்கிற அந்த அந்த ஒரு அனுபவ அறிவையும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த நிலை தொடர்ந்ததுன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலையே நமக்கு தொடர்ந்ததுன்னா, இன்னும் ஒரு 20 வருஷத்துல வந்து நம்ம என்ன பண்றது, பணம் கொடுத்து ஆக்சிஜன் வாங்குற நிலைமைக்கு கூட நம்ம வந்து தள்ளப்படுவோம்னு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டையும் வந்து சொல்றாங்க. பூமி தாயோட நுரையீரல் என்று சொல்றது பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள் தான் சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்லயே அந்த மாதிரி நிறைய காடுகள் இருந்து அந்த காடுகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இல்ல, அழிக்கப்பட்டுருச்சு. பல காடுகள் வந்து இந்த மாதிரி இருக்கிற மலைகளும் காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க வந்து அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்துல கொண்டு குறைஞ்சபட்சம் நம்மளால என்ன செய்ய முடியுமோ இந்த மரங்களுக்காக அதை வந்து செய்யணுன்றது என்னோட தாழ்மையான ஒரு கருத்தா நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்ப வந்து பனையை பத்தி சொன்னாங்க அம்மா. சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே 50 கோடி பனைகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்தியா முழுக்கும் வந்து நிறைய இருந்து சொல்றாங்க. சரியான தரவுகள் வந்து இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் சரியான கணக்கு இல்லை யாருக்கிட்டுமே. இந்த மரங்கள்னும் போது இவங்க வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் போடுவாங்க. இப்ப அது கூட வந்து கிடையவே கிடையாது. வைக்கிறத மட்டும் தான் சொல்றாங்க. இத்தனை லட்சம் வச்சோம், அத்தனை லட்சம் வச்சோம்னு சொல்றாங்க. ஆனா அது எத்தனை உயிரோடு இருக்குன்றது வந்து யாருக்கிட்டுமே எந்த வந்து ஒரு கணக்கே வந்து கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்ற அந்த கணக்குகள் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை முழுக்க வந்து 3.5 கோடி பனைகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பனை மரங்கள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம மாநில மரமா இருக்கு. மிகப்பெரிய ஒரு வரம். பனை வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய, அம்மா வந்து அழகா சொன்னாங்க 3ஆம் வகுப்பு பாடத்திலேயே வந்து பனையோட பலன் எல்லாமே வந்து அதுல சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து பலர் இந்த குழுக்கள்லயே பேசிட்டு இருக்காங்க. நம்மளே பலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சக்கரை வியாதி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட தொடர்பு நமக்கு அருந்து போனதுதான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பனங்கருப்பட்டி தான் வந்து பயன்படுத்தணும். உப்பு பாத்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு தான் வந்து பயன்படுத்தணும். இன்னைக்கு என்னன்னோ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மறந்து போனதோட விளைவு. பர்டிகுலரா வந்து நம்ம அந்த ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பனங்கருப்பட்டி நீங்க பயன்படுத்தும் போது அந்த காலத்துல நமக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்தியா தான் இருந்தோம். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு அரசியல், அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வணிகம் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தணும். அன்னைக்கு அதை பயன்படுத்தின வரைக்கும் அவங்க எல்லாம் ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருந்ததுனால அந்த பனைமரங்கள் வந்து வெட்டி வீழ்த்தப்பட்டது. இன்னைக்கு வந்து திருப்பி 3.5 கோடி தான் இருக்குன்றதுனால நமக்கு ஒரு ஒரு அலாரம் வந்து அடிச்சுது. ஏன்னா இந்த இயற்கை வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா அதோட பரிணாமம் வந்து யார் மூலியமா நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க பண்ணலாம், இன்னொருத்தர் வருவாரு, அதுக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு. ஆனா அது வந்து இயற்கை வந்து அதை யாராலையும் வந்து அழிக்கவே முடியாது. இயற்கையை வந்து அழிக்க நினைச்சா நம்ம தான் வந்து காணாம போயிடுவோம். அதனால அதை வந்து கருத்தில் கொண்டு நாங்க வந்து இந்த பனை மரங்களை பத்தின ஒரு ஆய்வு பண்ணோம். அப்பதான் எங்களுக்கு வந்து அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. 3.5 கோடிக்கும் குறைவான பனை மரங்கள் தான் இருக்குன்னு. ஸோ அதை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம்னு போது ரொம்ப ரொம்ப சுலபம். மற்ற மரங்கள் மாதிரி பனை மரங்களுக்கு வந்து நீங்க பெருசா எந்த மெனக்கடலும் பண்ண தேவையில்லை. அதோட விதையை நீங்க வந்து எடுத்து போட்டாலே போதும், அது முளைச்சி தானா வந்துடும். இப்ப மற்ற மரங்கள்லாம் நீங்க வந்து மரம் வைக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த மாதிரி பனைக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது. இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா மற்ற மரங்கள் வந்து விதைகள் மூலமா பரவும். இப்போ ஒரு ஆலமரமே இருக்கு, அரச மரம் இருக்கு, வேம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படின்னாலும் அந்த மரத்துல உட்கார்ற பறவைகள் வந்து அதை சாப்பிட்டு அது எச்சத்தின் மூலியமா இந்த விதை பரவல் வந்து பண்ணுது. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து மரங்களை வளர்க்கறத விட பறவைகள், விலங்குகள் தான் அதிகமா வந்து இந்த காட்டை பரவலாக்கம் பண்ணுது, மரங்களை வந்து அதிகமான நடவு செய்யுது. அதே மாதிரி காட்டுல பாத்தீங்கன்னா யானை வந்து சாப்பிட்டு அது எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வந்து அதோட சாணத்தின் மூலமாவே வந்து மரங்களை வந்து வளர்க்குது. ஆனா இந்த பனை பர்டிகுலரா இந்த பனை பாத்தீங்கன்னா எந்த விலங்கும் பறவைகளும் வந்து நட முடியாது. ஏன்னா அதோட விதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பந்து சைஸ்ல இருக்கும்.
அதனால வேற வழி இல்ல, மனிதர்கள் தான் இதை கடத்தி ஆகுன்றதுனால இதை வந்து தொடர்ச்சியா ஒரு இயக்கமாவே நம்ம வந்து முன்னெடுத்து பல கல்லூரி மாணவர்கள், பல தனியார் தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு இதை வந்து ஒரு ஒரு பெரிய இயக்கமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, வருடத்துக்கு 1 கோடி வந்து நம்ம வந்து இலக்குன்னு சொல்லும்போது 1 கோடியா அது நம்மளால சாத்தியமா அப்படின்னு வந்து கேட்ட பலரும் இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ச்சியா 5 ஆண்டுகள்ல வந்து இதை வந்து நிறைவேற்றிருக்கோம். இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னும் 5 ஆண்டுகள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். கடைசியா 4 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து குழுக்களா சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே நம்ம வந்து பண்ண வச்சோம். ஏன்னா இது ஒரு மாநில மரமா இருக்கு. அது இல்லாம மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த மரம் இருக்கு. ரொம்ப வேகமா அழிஞ்சிட்டு வர்றதுனால இதை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. 1 லட்சம் என்எஸ்எஸ் மாணவர்களை வந்து கொடுத்தாங்க. ஐஐடியில வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பிளஸ் வந்து டிசிஎஸ் நிறுவனம் வந்து ஒரு 15,000 ஊழியர்களை கொடுத்தாங்க. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 1076 கிலோமீட்டருக்கு வந்து கடற்கரை ஓரங்கள்ல வந்து நடவு பண்ணிருக்கோம். ஏன்னா கடற்கரை ஓரங்களை நம்ம பண்றோம்னா நமக்கு முன்னாடியே வந்து சுனாமி மாதிரி காலகட்டங்கள் வரும்போது அதுக்கு வந்து ஒரு இயற்கை அரணா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து பனைகளை வந்து தேர்வு பண்ணி நட்டிருக்கோம். ஏன் பனை மரங்கள் நடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மண்ணரிப்பை தடுக்கிறதுல மிக மிக பங்கு வந்து பனைக்கு உண்டு. நம்ம நம்ம பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து ஏரிக்கரை, ஆற்றங்கரை, குளக்கரை இந்த மாதிரி நீர்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பனைகள் தான் வந்து வச்சிருப்பாங்க. அந்த வேர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். இது வந்து பனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்வகை தாவரம் தான் அது. அதனால அது என்ன பண்ணும், அதோட வேர் வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அது உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த மண்ணரிப்பை வந்து தடுக்கும். நிலத்தடி நீரை ரொம்ப வந்து பாதுகாக்கும். நீங்க தண்ணி அதிகமான இடத்துல நம்மாழ்வார் கூட சொல்லுவாரு, ஐயா வந்து கூறுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணத்தை சுத்தி ஒரு 10 பனை வச்சாலே போதும், அந்த கிணறு வந்து வற்றவே வற்றாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பனை வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து பயன் கொடுக்கும். தண்ணியை வந்து உங்களுக்கு வந்து மேல இருக்க தண்ணியை வந்து கீழே எடுத்துட்டு போய் சேர்க்கும். தண்ணி இல்லாத நேரத்துல கீழே இருக்க தண்ணியை வந்து மேலே எடுத்து வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து பனையோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதோட பலன் தெரியாத வரைக்கும் நம்ம வந்து இந்த பனையை பத்தி அதிகமா நம்ம வந்து நினைச்சு கூட இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு வந்து தெரிய கூட தெரியாது. இந்த என்ன சொல்றதுன்னா, பனம் கிழங்கு வேணா இங்க இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க, நுங்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் இருக்கு. இப்போ இந்தியாவை தவிர்த்துட்டு நீங்க போனீங்கன்னா இலங்கை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பனையை வந்து ஒரு முழு தொழிலாவே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு வந்து பனையை வந்து நிறைய பொருட்கள் வந்து செஞ்சு அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அவங்களும் வந்து ஆரோக்கியமா இருக்காங்க. அதனால இந்த நம்ம வந்து பனையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அதே நேரத்துல நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மரங்களை பத்தியும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். நம்ம வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து மரங்களை வந்து நடணும். ஏன்னா நம்மளோட இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை வந்து நம்ம தான் மாறி இருக்கோம். அப்ப இவ்வளவு மக்கள் தொகை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குன்னா, அப்ப இதுக்கேத்த மாதிரி காடுகளோட எண்ணிக்கையும் மரங்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த வேணும். 33% இருக்கணும் நம்மளுக்கு காடு, ஆனா அவ்வளோ இல்லை. அதனால நம்ம வந்து கிடைக்கிற இடத்தெல்லாம் இதை வந்து பேச வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஊர் கூடி தான் தேர்வு இருக்கணும். ஒரு தனி மனிதர்னு இல்லாம எல்லாருமே வந்து இதுல வந்து ஒரு இயக்கமா வந்து இருக்கணும். அதை தான் வந்து இந்த குழுவிலையும் வந்து நான் வந்து என்னோட வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். நாங்க என்னதான் மரங்கள் நாங்க வச்சாலும் இப்போ இது வந்து எல்லாரோட பொது பயன்பாட்டுக்கு தான் இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு கண்டிப்பா வந்து இந்த மரங்கள் பக்கமும் கொஞ்சம் வந்து நம்மளோட கவனத்தை வந்து செலுத்தணும். ஸோ இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. இது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல ஏதாவது அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம். வணக்கம்மா. மிக்க நன்றி ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். முதல்ல ஐயாவை வாழ்த்திடுவோம். மிக சிறந்ததொரு இயற்கையோடு இணைந்த விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தியுள்ள திரு பனை மணிகண்டன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய தன்னலம் கருதாத சமூக தொண்டு வாழ்க வளமுடன். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழும் திரு மணிகண்டன் அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே பங்கேற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, நாம உயிரோட இருக்கணும்னா இந்த மரங்கள் நிச்சயமாக இருந்தால்தான் நாம் இருப்போம். நாம இல்லாம தாவரங்கள் இருக்கும், ஆனா தாவரம் இல்லாமல் நாம் இருக்க முடியாது, முடியவே முடியாது என்ற ஒரு புரிதலை மிக அற்புதமாக எடுத்து உள்ளீர்கள். இதற்கான குழுக்கள் நீங்க அமைச்சிருக்கீங்கன்னா ஏன்னா நான் இப்ப இன்றைக்கு எனக்கு 65 வயது ஆகிறது. நான் 5 வயதுல இந்த ஜிஎஸ்டி ரோட்ல, மெயின் ரோட்ல பெரிய பெரிய புளிய மரங்கள், அது பல்லவர் காலத்து மரங்கள். கிட்டத்தட்ட நான் அந்த 5 வயசுல இருக்கும்போதே அது ஒரு 50 வருட மரமாக இருந்தது. அந்த மரங்களை ரோடு, அந்த சாலை விரிவாக்கம் பண்றதுக்காக வரிசையாக 1000கணக்கில் வெட்டினார்கள். எத்தனையோ மக்கள் தடுத்தும் கேட்கல. ஏன்னா ரோடு பெருசா வருது, ஜிஎஸ்டி ரோடு, கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ட்டு அது பண்ணாங்க. இன்னமும் அந்த இடத்துல மரங்கள் இல்லை. அதே மாதிரி இப்ப சமீபத்துல 2 வருடங்களுக்கு முன்னாடி இங்க மணிமங்கலம் டு படப்பை அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த இடம் போனாலே ஒரு குளிர்ந்த சூழல் உருவாகக்கூடிய மரங்கள். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயும் சாலை விரிவாக்கம் சொல்லிட்டு அந்த புளிய மரங்கள் அத்தனையும் வெட்டி போட்டார். இதுல அரசின் பங்கு நிச்சயமாக நிறைய இருக்கிறது. இது யார் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு மரம் வெட்டுவதற்கு முன் ஒரு 10 மரங்களையாவது ஒருத்தர் நடணும்னு பொதுமக்களுக்கு தான் சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்தை யார் கேள்வி கேட்பது என்பது தெரியவில்லை. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. தடங்களுக்கு மன்னிக்கும். நம்ம முடிஞ்சது பத்தி பேச வேணாம். இனி நம்ம என்ன செய்யலாம்ன்றத பத்தி சிந்திக்கலாம். அதுதான் இப்ப அடுத்து சொல்ல வரேன். நம்ம பாஸ்ட் நம்ம நிறைய நிகழ்ச்சி அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால மரம் அழிஞ்சிட்டு இருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்ல. அந்த விழிப்புணர்வு அழிச்சிட்டே தான் இருக்கிறோம். இனி நம்ம என்ன செய்யலான்றதை நம்ம ஐயாட்ட கேட்டுட்டு அவருக்கு அவரோட இயக்கத்துக்கு நம்ம எப்படி துணை புரியலான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நல்லது, வாழ்க வளமுடன். அதுதாங்க ஐயா. இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிகழும் போது எங்களுடைய பங்கு, நாங்க என்ன செய்யணும்ன்றத நீங்க உங்கள் குழுக்கள் மூலமாக, இப்ப எதுக்கோ நம்ம நிறைய குழுக்கள்ல ஜாயின் ஆகுறோம். இப்ப கார்த்திகேயன் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க அந்த பீச்சுக்கு வரீங்களாமா, நாங்க அங்க மரம் இப்ப நடவு செய்ய போறோம் அப்படின்னு. நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சென்னைன்றதுனால நாங்க சென்னைக்கு அந்த நீலாங்கரை அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. வர்றதுக்கு வாய்ப்பு இருப்போம். எங்களால் என்ன நாங்க செய்ய முடியுமோ ஒரு குழுவாக அமைத்து நாங்கள் வர்றதுக்கு நீங்க துணை புரியணும். ஏன்னா இது ஒரு தொண்டு நிறுவனமாக நீங்க செய்யும் போது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குஜராத்திலும் ராஜஸ்தான்லயும் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு மரம் நடுவார்கள் என்ன. அது மாதிரி நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு பர்த்டேனா கிஃப்ட், அந்த வேற பொருட்கள் கொடுக்கறத விட மரம் வளர்க்கறதுக்கு அவர்கள் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரம் நட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். மெயினா அதுதான், நடுறது பெரிய விஷயம் இல்ல, மெயின்டைன் பண்ணணும். இப்ப ஒரு கடந்த 25 வருடங்களாக நான் எங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லார் வீட்டுக்குமே பர்த்டே பார்ட்டின்னு போனா ஒரு செடி என் கையில இருக்கும். அவங்களுக்கு கொடுத்து அதை விளக்கம் சொல்லிட்டு தான் வருவேன். இன்னுமே தினமுமே நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு 10 மரம், செடி, கொடி ஏதாவது வச்சுட்டே தான் இருப்பேன். எங்க தெரு முழுவதுமே இப்போ நிறைய மரங்கள் வச்சுட்டோம். அதுல ஒரு 2-3 நண்பர்களை இணைத்து அது அழகா வந்திருக்கு. அது தினமும் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளும் ஒரு விழிப்புணர்வு, தனி மனித விழிப்புணர்வு வர வேண்டும். இதற்கான என்ன நாங்க செய்யணுமோ அதை நீங்க எங்களுக்கு வழிகாட்டலாம். அதே மாதிரி பறவைகளுக்கு அது கூடு, பறவைகளுக்கு தான் கூடு இல்லை, நாம் உயிர் வாழ்வதற்கே நமக்கு உபயோகப்படுது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ அரசாங்கமும் நாமும் கை சேர்த்து இணைந்த கைகளாக இணைந்து நாங்கள் உங்களுடன் பயணிக்க விரும்புகிறோம். உங்களுடைய அந்த குரூப்ல எங்களையே லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது ஆவார செடின்றது பூமியில் தங்கச்சத்தை இழுத்து கொடுக்கறது சொல்லுவாங்க. அதே மாதிரி முருங்கை பூமியில் இருக்கக்கூடிய இரும்பு, கால்சியம் அதெல்லாம் நமக்கு இழுத்து கொடுக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நிறத்திலும், பொன் நிறத்தில் இருக்கிறதெல்லாம் தங்கம், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது காய்கறிகள் எல்லாமே பூமியிலிருந்து வளத்தை எடுத்து நமக்கு கொடுக்கிறது என்பதை ஒரு புரிதல். மக்களுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, இந்த மரத்தின் பயன்பாடு அதை செழிக்க வைக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்து பள்ளிகளிலும் நம்ம இல்லத்தில் இருந்து ஆரம்பிப்போம். இல்லத்திலிருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு புரிதலை விடனா அவங்களுக்கு அதுதான் பெரிய சொத்தா இருக்கும். மிக சிறப்பாக சொன்னீர்கள். வாழ்க வளமுடன். கொஸ்டின் ஆன்சர் கேட்க விரும்ப நண்பர்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்குள்ள அறிவிப்பு, நாளை அதிகாலை
ஞாயிறு காலை துரியாதீத தவம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் இயற்ற உள்ளார்கள். அதில் கலந்து சிறப்பிப்போம். நாளை ஞாயிறு மாலை விடுமுறை, மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை தவம் இருக்கும். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் ஐயா இந்த தமிழானந்த யோகத்தை நடத்திட்டு இருக்கிறவர் வந்து நம்ம நன்மணி ஐயா என்ன அவரு தான், அவர் பொறுப்பு, அவர் தலைமையில் தான் நடத்திட்டு இருக்கோம். இப்போ அவர் ஒரு கல்யாணத்துல இருக்காரு, அவங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டாரு, தனியா பேசுவாருங்கய்யா. ஆனா ஒரே ஒரு தகவல் மட்டும் அவங்கள்ட்ட கன்வே பண்ண சொன்னாருங்கய்யா. அதாவது எங்க தமிழானந்த யோகம் மூலமா உங்க இயக்கத்துக்கு என்ன உதவிகள் பண்ண முடியுமோ நீங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது சொல்லுங்கய்யா. அதுக்குள்ள எங்களுடைய தமிழ்நாடு ட்ரஸ்ட் பதிஞ்சிருவோம். அப்போ எங்க ட்ரஸ்ட் மூலமா என்ன பண்ண முடியுமோ நாங்க அதுக்கு தேவையானது அது இது குறித்து ஐயா வேற தனியா உங்கள்ட்ட தனியா டிஸ்கஸ் பண்ணுவாருங்க. நிச்சயமாங்க ஐயா, மகிழ்ச்சி. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, முடிச்சிருங்க ஐயா. அதாங்க, இப்போ பனை மரம் நடுவுனா இப்போ நம்ம குரூப்ல வந்து ஒரு 2500 பேர்ல மேல இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அவங்களுக்கு இப்ப பனை மரம் நடனா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அதுக்கு பனை கண்ணு எங்க கிடைக்கும்? அத நான் நாட்டு, அதாவது இதுல ஹைபிரிட் எல்லாம் கிடையாது இல்லைங்கய்யா? எல்லாமே கிடையவே கிடையாது. இது அது மட்டும் தான் அவங்களால பண்ணவே முடியலங்க. எவ்வளவு முயற்சிகள் பண்ணி தோல்வி விட்டுட்டாங்க. ஓ, ஓகே ஓகே. இது ஒரு உண்மையான நல்ல தகவல். இது இயற்கையாக வரக்கூடியது. நான் முதல்லயே கேட்டுட்டேன். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள் இது ஒண்ணு விதி விலக்கா இருக்குது. வெரி குட், வெரி குட். ஆமா, அது வந்து ஒரு சீசன்ல தான் கிடைக்கும். இப்பதான் பனங்கிழங்கு முடிஞ்சது இல்லைங்களா? அடுத்து சித்திரை வரும்போது உங்களுக்கு நுங்கு வந்துட்டு அதை முடிஞ்சு பனம் பழம் வந்த பிறகுதான் அது விதை ரெடி ஆகும். அப்போ எல்லாருக்குமே ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானுமே ஒரு 100 பனங்கிழங்கு கேட்டிருக்கேன். ஐயா, ஒரு தகவல், நாங்க போன முறை உங்களுடைய வகுப்பு நான் பார்த்துட்டு எங்களுடைய காஞ்சிபுரம் லேண்டுக்கு போனேன். அந்த பனங்கிழங்கு விற்க முடியும். ஆமா, அதை உங்களுக்கு சொல்லியும் இருந்தேன். அங்க போனா அது என்ன சொல்லுன்னா இயற்கை அதுதான் சொல்றது. எனக்கு முன்னாடியே பார்த்தா அந்த லேண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 பனை மரம், எங்க லேண்ட்ல வந்து ஒரு 5 பனை மரம் இருக்கும். மற்ற நிலங்கள்ல அது தானாவே வந்திருக்கு. அது யார் போட்டாங்கன்னே தெரியாது. சோ அதை பார்த்த உடனே எனக்கு இயற்கை எண்ணெய் எவ்வளவு ஒரு அது ஆற்றல் அதுக்கு இருக்கு. நம்ம நினைச்சு வந்து பார்க்கும்போது அங்க அதுவே உருவாகி இருக்குன்னு நிச்சயமா அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. நன்றி. இப்போ இந்த ஒரு பனை வளர்க்கறோம்னா ஒரு வீட்டுல வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஏரியா வேணும்? அந்த எவ்வளவு ஸ்பேஸ் இருந்தா அவங்க வீட்டுல ஒரு பனையோ 2 பனையோ வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தர முடியும்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாங்க ஐயா. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா, இப்போ இந்த பனை ஏன் வைக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என் பனைக்கு நம்மளுக்கான தொடர்பு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ஏன் வைக்கணும்ன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். நானு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோங்களா, இவ்வளவு நேரம் நம்ம வந்து நம்மளுக்குள்ள இந்த கலந்துரையாடலுக்கு வந்து முதன்மையா இருக்கிறது வந்து மொழி. நம்ம பேசிட்டு இருக்க இந்த தமிழ் மொழி. இந்த மொழியை நமக்கு யாரு அறிமுகப்படுத்தினா, நமக்கு வந்து அம்மா சொன்னாங்க. அம்மா மூலியமா அதை வந்து நம்ம தாய்மொழின்னு சொல்றோம். ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி யாரு? இந்த மொழியை எப்படி எழுத்து வடிவத்துல நமக்கு வந்து கடத்தினாங்க? இப்போ முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கல்வெட்டுகள் எழுதுனாங்க. கல்வெட்டுகளை நம்ம படிக்க முடியாது. அப்ப எழுத்து வடிவத்துல நமக்கு வந்தது, நம்ம கையில வந்து கிடைச்சது. இது எப்படி கிடைச்சது? இதை எதுல வந்து பதிவு பண்ணாங்கன்னா, உலகத்தின் முதல் காகிதம் வந்து பாத்தீங்கன்னா பனை ஓலை தான். பனை ஓலை இருக்கு இல்லைங்களா? இந்த ஓலையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஆணியை வச்சு, எழுத்தாணியை வச்சு எழுதுறாங்க. திருக்குறள் கூட நீங்க பழைய எல்லா நூல்களும் வந்து தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பனை ஓலை. நம்ம முன்னோர்களுக்கு இந்த மரம் சார்ந்த அறிவு இருந்ததுனால எவ்வளவு மரங்கள் இருந்தாலும் அவங்க வந்து பனையை தான் வந்து தேர்வு பண்றாங்க. அந்த இலைகளை வந்து தேர்வு பண்ணி அதை வந்து பதப்படுத்தி பல ஆயிரம் ஆண்டுகள், சொல்ல போனா ஒரு சில இன்னும் லட்ச ஆண்டுகள் கூட இந்த பனை ஓலைகள் வந்து இன்னமும் வந்து உயிர்ப்புடன் இருக்கு. இன்னமும் வந்து நம்ம ஆவண காப்பகங்கள்ல வந்து இருக்கு. இலங்கையில மிகப்பெரிய நமக்கு நடந்த இந்த இன அழிப்பதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லைப்ரரி வந்து தீயிட்டு கொளுத்துனாங்க. அதுல பாத்தீங்கன்னா பல ஆவணங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. அதுல 90% ஆவணங்கள் பாத்தீங்கன்னா பனை ஓலையில தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆவணப்படுத்தி இருக்காங்க. இத வந்து எப்படி அவங்க எடுத்துட்டு போனாங்கன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது. இப்ப அந்த மொழியை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறது இந்த பனைதான்றதுல எனக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்போ ஒரு மரம் வந்து நமக்கு இந்த மொழியை நமக்கு வந்து கொடுத்துருக்குமோ, அப்போ இது ஒரு சாதாரண மரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த
மரத்தை பத்தின தேடல் நம்ம வந்து அதிகப்படுத்தினோட விளைவு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் இந்த மரத்துக்காக நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு ஒரு நபரா இன்னைக்கு வந்து மாறி இருக்கோம். ஏன் வந்து இந்த பனை வைக்கணும், அதுக்கு நீங்க கேட்ட இடத்தோட அளவுகோல் நீங்க கேட்டீங்கன்னா, இது நம்ம வீட்டுல ஒரு குழந்தை நம்ம வளர்க்குற மாதிரி தான் சார் இந்த பனை. நீங்க ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும். ஆனா அதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓங்கி வளரும். அது பாத்தீங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் கூட வளரும். தென்னை மரம் மாதிரிதான். இது வந்து அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு இடம் இருந்தாலே போதும். இது என்ன பாத்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கம். இப்ப பனை இருக்குன்னா அதை சுத்தி ஒரு சில செடிகள்லாம் வரும். இது தானாவே அது ஏன்னா அந்த பனை மரத்துல பாத்தீங்கன்னா அது சின்ன கண்ணுல இருந்து கொஞ்சம் பெருசா வளரும் போதே பறவைகள் வந்து உட்காரும். அது விதைகள்லாம் போடும்போது கொஞ்சம் அதை சுத்தி ஒரு சில செடி கொடிகள் வர்றதுனால குறைஞ்சபட்சம் ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு தென்னை மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தாலே போதும். இது நீங்க வந்து விதை வைக்கிறது தான் வந்து சால சிறந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுவும் கிடைக்காது. நிறைய நர்சரியில வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு வந்து வீரியமா வளர்றது இல்லை. இது என்னோட நானே யாருக்கும் அதை வந்து சஜஸ்ட் பண்றது இல்ல. நீங்க விதை போட்டாலே அது வந்து தானா முளைச்சிரும். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 விதை போட்டீங்கன்னா 1 ஃபெயிலியர் ஆனாலும் 1 நிச்சயமா வந்து முளைச்சிடும். நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி குழந்தை பிறந்ததுன்னா நம்ம மூதாதைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே போய் ஒரு விதைக்கு ஊன்றுவாங்க. அது என்ன விதைன்னு பாத்தீங்கன்னா வந்து பனை விதை தான் வந்து ஊன்றுவாங்க. இந்த நம்மளோட ஆட்சி காலமும் அப்ப 120 ஆண்டுகளா இருந்தது. இப்ப 100 ஆண்டு வாழன்னு சொல்றோம். ஆனா நம்ம வந்து 120 ஆண்டுகள் முன்னாடி வந்து நம்மளோட சராசரி வயது வந்து இருந்திருக்கு. அப்போ அவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அப்ப இந்த பனை விதைங்க வந்து இப்ப மாதிரி அப்போ வந்து கேலண்டர் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லாததுனால எல்லாமே பாத்தீங்கன்னா மனக்கணக்கு சூரியனை வச்சுதான் மணி சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட அறிவியல் வந்து நம்மளோட அறிவு வந்து அவ்வளவு இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியப்பட்டர் வந்து எழுதியிருக்காரு எல்லாமே. இன்னைக்கு எந்த தேதியில அமாவாசை வரன்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காருன்னா அந்த வானசாஸ்திரத்துல அவங்க எவ்வளவு வந்து கைத்தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அறிவு நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது. அதை நம்ம வந்து தவற விட்டுட்டோம். அதை வந்து அப்படியே நமக்கு யாரும் சொல்லி தரல, கடத்தல. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கடத்தினாதான் நீங்க இன்னொருத்தர் கடத்த முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு கடத்தினாதான் இன்னொருத்தர் கடத்த முடியும். இந்த கற்றல் வந்து இந்த முறை வந்து இங்க வந்து கட்டாயிடுச்சு. ஆனா இந்த மரம் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தது என்னன்னா, இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு விதையில போய் பின்னாடி ஊண்டிடுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி ஊண்டிடுவாங்க. கரெக்டா 12 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அது பூக்கும். அது ஆண் பனையா இருந்தாலும் பெண் பனையா இருந்தாலும் பூக்கும். அப்போ அவங்க நினைச்சுப்பாங்க என் மகளோ இல்ல என் மகள்னா வந்து கன்ஃபார்மா அவங்க வந்து சொல்லிடுவாங்க ருதுவாக போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன். பனை 120 வயசுல பூத்துருங்க ஐயா, அவ்வளவுதான், அதோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. கடைசியில வந்து அந்த பனை பூத்துடுச்சுன்னா நினைச்சுப்பாங்க சரி எங்க அப்பாவுக்கு வந்து ஆயுள் வந்து முடியுது, எங்க தாத்தாவுக்கு ஆயுள் முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆமா அந்த மரத்தை தான் வெட்டுவாங்க. முத்தனை வந்து மரத்தை தான் பாத்தீங்கன்னா அது வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களை வந்து சொல்லுவாங்க வைரம் பாஞ்ச கட்டை இதுன்னு சொல்லுவாங்க. அது எதை வச்சு சொன்னாங்கன்னா பனை மரத்தை வச்சுதான் சொன்னாங்க. கரெக்டா அது வைரம் பாஞ்சு இருக்கும் அந்த மரம். அதை வந்து அந்த பெரியவர் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஐயாவை அடக்கம் பண்ணிட்டு அந்த மரத்தை வெட்டி அதை தான் வந்து நிலைகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. வீட்டோட நிலைன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து முன்னாடி வந்து வீடுகள்ல வந்து பயன்படுறாங்க. இப்படிதான் இந்த மரம் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பனையோட ஆயுளும் 100 வருஷம் ஆயிடுச்சு, நம்மளோட ஆயுளும் நம்மள 100 வருஷம் சொல்லிக்கிறோம் நம்ம. சோ இதுதான் வந்து மனிதர்களுக்கான பனைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம். பிளஸ் நம்மளுக்கு வந்து அந்த மொழியை நம்மளுக்கு வந்து கடத்ததுனால எல்லாருமே நம்ம வீட்டுல ஒரு குழந்தையாதான் நம்ம அந்த மரத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இதனால நீங்க வந்து எங்க பனை வேணாலும் எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அதனால அதே மாதிரி நீங்க ஒரு காம்பவுண்ட் ஏரியா தென்னை மரம் வைக்கிறேன்னா அது நம்ம கட்டடத்தை பவுண்டேஷன் உள்ள பெனிட்ரேட் ஆகி போயிடும். அதனால தென்னை மரம் வைக்க நிறைய இடம் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால அதே மாதிரி பனை மரத்துக்கும் அந்த மாதிரி இல்ல. அதுல இருந்து இது வந்து மாறுபட்டது. இதோட வேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்க வந்து காம்பவுண்ட் ஒட்டியே நாங்க வந்து வச்சிருக்கோம். எங்க கிராமத்திலயும் சரி நிறைய பள்ளிகள்லயும் சரி நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் சுவர் ஓரமே பனை வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா அந்த வால்ல எந்த விதமான சேதம், அதுதான் நான் முன்னாடியே கூட நான் சொன்னேன் இது வந்து ஒரு புல் வகை தாவரம்னு சொல்லிட்டு. இப்ப புல்லு நீங்க வச்சீங்கன்னா அதோட நேச்சுரலே நான் சொல்றேன். நான் இது வந்து மரமே கிடையாது, ஒரு புல் வகை தாவரம்னு சொல்றேன். அதனாலதான் அது வந்து தண்ணி அதிகமா சேமிச்சது. புல்லு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான இது வந்து சேகரிச்சு வச்சுக்கும். அதேதான் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர் வந்து சாஃப்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். தென்னையோட வேர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து நியாயம் இருக்கு. இதோட ஹைபிரிட்னு வச்சுங்களேன். அது வந்து உருவாக்கப்பட்டது பனையை பார்த்து உருவாக்கணும் தான் தென்னை. இதை வந்து உருவாக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அவங்க வந்து பல்வேறு ஆய்வுகள் பண்ணி கடைசியில தோத்து போயிட்டாங்க. இதை வந்து எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நானே அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன்.
இந்த வேறு விஷயத்த ஃபர்ஸ்ட் முடிச்சிரும், அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன். இந்த வேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பில்டிங்கோ இல்ல வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் செவரையோ எந்த விதமான சேதாரத்தையும் அது வந்து ஏற்படுத்தாது. அது என்னன்னா அது வந்து கீழே போகுங்க ஐயா, கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரைக்கும், 100 மீட்டர்ல 150 மீட்டர் வரைக்கும் கீழே வந்து போகுங்க அதோட வேர். ஏன்னா இதுக்கு வந்து ஆணி வேர் கிடையாதுங்க ஐயா, இது வந்து சல்லி வேர் தொகுப்பு தான் இது. அதனால நீங்க தைரியமா வந்து வைக்கலாம். இந்த வேர் வந்து எவ்வளவு தூரம் கீழே போகும்னா அந்த தண்ணியை டச் பண்ற வரைக்கும் போகுங்க ஐயா. அது தண்ணியை டச் ஓ பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்றதுல இந்த மரத்துக்கு ஈக்குவலா வேற எந்த மரமும் கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கீழே வரைக்கும் போயிட்டு அந்த தண்ணியை சக் பண்ணி உங்களுக்கு மேல எடுத்துட்டு வரும். அந்த வேர் வந்து உறிஞ்சி சிறப்பு மேல எடுத்துட்டு வரும். ம் ம் அதிகப்படியான தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணணும், கீழே ம் அழுத்தி தள்ளும். அப்ப கீழே இருந்து மேல, ம் கீழே மேல இருந்து கீழே இது போகும்போது ஒண்ணுமே இல்லைங்க. எங்க வயல்ல வந்து நாங்க வந்து பனை வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வயல்ல வந்து கொஞ்சம் எங்க எங்க கிணத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஓர்ப்பு தண்ணியா இருந்தது. சரி, நம்மால் வர ம் சொல்லியிருக்காரு, இது வந்து பொய்த்து போகாது. நம்ம எல்லாமே டெஸ்டிங் ப்ராசஸ். இந்த மரத்தை பத்தி முழுக்க நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் நான். அப்ப நாங்க வைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இது அந்த கிணத்தை சுத்தி இந்த பனை வச்ச உடனே எல்லாரும் வந்து ம் திட்டினாங்க. இதுலயும் அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க, அந்த நிலத்திலேயே இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, பனை மரம் எல்லாம் இங்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வம்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சோம் பனைய. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ம் தண்ணி எனக்கு சுத்தமான தண்ணியா இருக்குங்க ஐயா. ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த வேலையை இந்த பனை வந்து செல்லுது. கீழ இருந்து மேலே, மேல இருந்து கீழே நீங்க தண்ணி எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ப்பு தண்ணி எனக்கு நல்ல தண்ணியா மாறி இருக்கு இப்போ. அதே மாதிரி நிலத்தடி ம் நீரம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது கீழே போகுது இல்லைங்களா, எவ்வளவு ஆழம் வேணாலும் போகும். ஏன்னா அதுக்கு வந்து ஆணி வேர் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி பில்டிங் அது வந்து கண்டிப்பா வந்து சேதாரப்படுத்தும். இது ம் ஆணிவேர் இல்லாதனால அப்ப தொகுப்பு தான் இது. எங்கெங்கெல்லாம் இது வாய்ப்பு இருக்கோ அது நிச்சயமா நீங்க அதை வைக்கலாங்க. அதே மாதிரி குறிப்பா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சென்னையில இருக்கோம், நான் போர் தான் வச்சிருக்கேன், எனக்கு வந்து வெள்ளுலாம் இங்க யாருக்குமே கிடையாது, யாருக்கும் கிணறு வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மினால நிச்சயமா வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க உங்க உங்க ம் சொந்த வீடு இல்ல தனி வீடு இருந்ததுன்னா 1-2 பனைகளை வச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் கிராமத்துல ஓ வயல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த வரப்புகள்ல வந்து இந்த பனையை வந்து வைக்கலாம். இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க பனை பொருளாதாரம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமா மாறும். ஏன்னா அந்த பனையில வந்த எல்லா மதிப்பு கூட்டு பொருட்களும் இன்னைக்கு வந்து சர்வதேச சந்தையில வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. தாய்லாந்துல ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனை பொருட்கள் வந்து நீங்க முதல்ல பேசும்போது அந்த அந்த கண்ட்ரியோட பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை. தாய்லாந்துல ஏர்போர்ட்ல இறங்கி நீங்க அந்த நாடு முழுக்க எங்க போனாலும் பனை சார்ந்த பொருட்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட பொருளாதாரத்துல முக்கியமான வந்து பங்கு வந்து இந்த பனை வந்து வகிக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ தரிசு நிலம் இருக்கு, அந்த இடத்த நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இந்த பனையை வந்து வச்சு விடலாம். அதுல இருந்து எல்லா பயன்களும் அவங்க வந்து கிடைக்கும். இந்த பனையோட பலன்கள் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா இதுக்கே நம்ம வந்து தனியா ஒரு செஷன் எடுக்கணும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஓலை இருக்கு இல்லைங்களா, ம் இந்த ஓலை ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. நீங்க ஒரு வீடு கொட்டகை போடுறீங்க அப்படின்னா வெயில் காலத்துல ம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியா இருக்கும். மழை ஓகே ஓகே காலத்துல நீங்க உள்ள போனீங்கன்னா கதகதப்பா இருக்கும். அது அப்ப பாருங்க, அதுக்கு ஒரு ஒரு ஓலை தான் அது. அது ஒரு இலை தான். ம் அதுக்கு வந்து எவ்வளவு அந்த டெம்பரேச்சர் இது வந்து இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி ம் பனையோட பலன்கள் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு இதுல இருக்க அன்பர்களுக்கு நான் சொல்றேன், மீண்டும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம மரம் எந்த அளவுக்கு நம்ம வந்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே நேரத்துல நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இந்த பனங்கருப்பட்டியை வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. வெள்ளை சர்க்கரைக்கு தயவு செஞ்சு விடுதலை கொடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து அது சார்ந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படும். ஒண்ணா தான் ஏன் மாத்த முடியும், ஒரே நேரத்துல எல்லாத்தையும் நம்ம மாத்திட முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து, இந்த இந்த பனைனா என்ன, அது எங்க இருந்து வருது, இதை வந்து நம்ம வந்து சொன்னோம்னா அவங்களுக்கான ஒரு புரிதல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏன் வந்து அரசாங்கத்தை இப்ப நீங்க கேட்டீங்க, இது வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஆமா அவங்க செய்வாங்க, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம வந்து எதிர்த்து போராட முடியாது. நம்ம வழக்கு தான். இப்ப இதுக்கே பாத்தீங்கன்னா நாங்க வழக்கு போட்டுதான் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியலதான் நாங்க தனி மனிதர்களா ஒரு இயக்கமா பண்ணி இந்த வருஷம் அரசாங்கத்தையே பண்ண வச்சுங்க ஐயா. இந்த வருஷம் அவங்க கிட்டே சிறப்புங்க. கொடுத்துட்டோம். நீங்களே பண்ணுங்க, நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க, இப்ப நீங்க தான் எங்களுக்கு செய்யணும் இந்த வழிமுறை. இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லா சப்போர்ட்டும் வெளியில இருந்து பண்ணோம். 0 பட்ஜெட்ல பண்ணுங்க இந்த வருஷம். இதுக்காக நாங்க வந்து ஒரு 6 மாதம் திட்டமிடல் பண்ணோம். இதுக்காக ஒரு பெரிய தொகை வந்து ஒதுக்குவோம். இதெல்லாம் இந்த வருஷம் எதுவுமே இல்லாம எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கோ தன்னார்வல வந்து கூப்பிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்தாங்க. டிசிஎஸ் வந்து ஒரு 15,000 ஊழியர்கள் கொடுத்தாங்க. தமிழ்நாடு பனைநல வாரியத்தை இதுல இணைச்சுக்கிட்டோம். தமிழக அரசை இதுல இணைச்சுக்கிட்டோம். கலைஞருக்கு 100 வயசுன்னு சொன்னாங்க. அவங்கள ஒரு நீங்க வந்து நீங்க பிராண்டிங் பண்ணீங்க, கலைஞர் 100ன்னு சொல்லிட்டு நீங்க லோகோ போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டோம். நமக்கு தேவை
இந்த இந்த காரியம் வந்து இங்க நடக்கணும், அவ்வளவுதான். அது யார் செய்யறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, நமக்கு இந்த வந்து நடக்கணும். தமிழகம் முழுக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம இதை நடவு பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து சுனாமி மாதிரி ஒரு பேரிடர்கள் வரும்போது இந்த பனை வந்து மிகப்பெரிய ஒரு அரணா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இந்த கடற்கரை ஓரங்கள்லாம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் கடற்கரை எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடல் தண்ணி வராம இருக்குது, ரோட்டுக்கு வராம இருக்குது, இல்ல ஊருக்குள்ள வராம இருக்குது, பாத்தீங்கன்னா பாறைகளை உடைச்சு பெரிய பெரிய பாறைகளா போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன சொல்றதுன்னா ஆமா, ஆனா அது வந்து பண்ணவே கூடாதுங்க. ஏன் நம்ம எப்படின்னா நம்ம இயற்கையோட ஒன்றி தான் நம்ம வந்து இருக்கணும். நம்ம இயற்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இயற்கையோட நம்ம ஒன்றி தான் இருக்கணும். இப்ப இங்க வந்து சென்னையில இருக்க திருவொற்றியூர்ல இருக்க கடற்கரையில வந்து ஒரு தடுப்பை ஏற்படுத்தினா அவங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில போய் ஒரு மலையை உடைப்பாங்க, இல்ல செஞ்சில போய் ஒரு மலையை உடைப்பாங்க, செங்கல்பட்டுல ஒரு மலையை உடைப்பாங்க. அங்கிருந்து உடைச்சு அவங்களோட வாழ்வாதாரம் போவோம், அந்த அங்க இருக்கிற மழை போவோம், எல்லாமே போவோம், திருப்பி எடுத்து வந்து இங்க போட்டு இப்போ ஒன்றும் இல்லை, சுனாமி மாதிரி நம்ம வந்து பார்க்கலங்க. ஏன் இந்தோனேஷியா, ஜப்பான்லாம் வர மாதிரி வீரியமான சுனாமிலாம் நம்ம வந்து பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்ததுன்னா அந்த இயற்கையோட சக்திக்கு முன்னாடி இந்த கல்லுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, பஞ்சு மாதிரி பறந்துடும். அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து போய் விழுவனே தெரியாது நமக்கு. அது மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை வந்து, பொருள் சேதாரமானா கூட பரவாயில்ல, நிறைய உயிர் சேதாரங்கள் வரும். இதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ஒரு இயற்கை அரணா இருக்கணும்னு 10 வரிசையில வச்சிருக்கோங்க ஐயா. நம்ம ஒரு வரிசை வைக்கல, 10 வரிசை புள்ளி வைக்கிற மாதிரி ஜிக்ஸாக் வரிசையில நம்ம வச்சிருக்கோம். இது இயற்கை அரணா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது தண்ணியை வந்து தானா வந்து கட்டுப்படுத்தும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் வளரும் இந்த மரம். அதனால நமக்கு வந்து ஹையஸ்டாவே பாத்தீங்கன்னா 15-20 மீட்டருக்கு மேல இது வரைக்கும் வரல, ஜப்பான்லயே வரல. அதனால நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம வைக்கிறோம். 10 வரிசைன்னு வைக்கும் போது அது என்னதான் இருந்தாலும் அந்த பனையை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இயற்கையும் அரணாவும் இருக்கும். பிளஸ் நம்ம வந்து அதிகமா நுகர்வு பண்ணி போடுற இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கூட இதுவே முன்னாடியே தடுத்து நிறுத்திடும் முன்னாடியே பாத்தீங்கன்னா. பிளஸ் மீனவ நண்பர்கள் வந்து அந்த மரத்தோட நிழல்ல நின்று அவங்க வந்து வலை பின்னிக்கலாம். படகுகள் வந்து இந்த மாதிரி காத்து வருது, புயல் வருதுன்னா அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இவங்க வெளியில வைப்பாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெருசா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்து வைப்பாங்க. இது தேவையே இல்லை, அந்த மரத்தோட அந்த இதுலயே வந்து அந்த படகை கூட அங்கேயே கட்டி போடலாம். பிளஸ் இந்த எங்கெல்லாம் இந்த விதை விழுதோ இது எங்கெல்லாம் டிராவல் ஆகி கடல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது போய் மரம் வந்து தானா முளைச்சிரும். இந்த மாதிரிதான் இந்த முயற்சி வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து உங்க எல்லாரோட பங்களிப்பும் தேவை. நிச்சயமா இந்த குழுல வந்து நான் வந்து பதிவிடுறேன். இந்த பனை மட்டும் கிடையாது, உங்க பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் வந்து மரம் நடுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்க சொல்லுங்க. இப்போ ஈசா மாதிரி நிறைய பேர் வந்து இலவசமாவே மரக்கன்றுகள் தராங்க. அது இல்லாம நீங்க நிறைய சப்சிடியில வந்து இலவசமா தராங்க. அந்த தகவல் நான் உங்களுக்கு குழு நான் வந்து பகிர்றேன். அண்ணாளுக்கு அம்மா கிட்ட நான் வந்து பகிர்றேன். நானு இல்ல யாராவது பொறுப்பாளர் வந்து அவங்க கிட்ட பகிர்ந்தா இலவசமாவே நிறைய வந்து கிடைக்குது. எனக்கு வந்து இந்த திருமணங்கள்ல இதெல்லாம் வந்து மரக்கன்றுகள் கொடுக்கறதுல பெருசா உடன்பாடு இல்லைங்க ஐயா. அதை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. வாங்கி கொண்டு போய் வீட்டுல வைப்பாங்க, அது 2 நாள்ல காஞ்சி போயிடும், தூக்கி போடுவாங்க. ஆமா, அதனால எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை. இதன் மூலியமா நம்ம மரத்தை வளர்த்துற முடியும். அது வந்து அவங்களோட நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க கொடுக்கலாம். ஆனா அதோட பயன்பாடு எங்க போய் சேருதுன்றது நம்ம நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோங்க ஐயா. நான் அதன் அடிப்படையில் தான் பேசுறேன், தவறா கூட இருக்கலாம் நான் சொல்றது. அதாங்க நகரவாசிகள் மரங்கள்னாலே இந்த பழம் தரும் மரங்கள் அந்த மாதிரி மரங்கள் மேலதான் நாட்டம் இருக்கிறது. வந்து அந்த பனை மரத்தோட பயன் தெரியவே இல்லைங்க. அதாவது நீங்க சொல்றது இப்போ சொன்ன 1/2 மணி நேரத்துல எத்தனையோ பலன்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் நானே பாத்தீங்கன்னா பனைமரம் வேறு வந்து ஹரிசாண்டலா ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைச்சேன், தென்னை மரம் மாதிரி. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா அது பர்பண்டிகுலரா, அதாவது பூமியை நோக்கி ஆழமாக போகுது. அதனாலதான் இந்த புயல் மழை வந்தா கூட அந்த மரம் அப்படியே நிக்குதுங்க இல்லைங்க? ஆமா, விழாதுங்க, விழாது. இப்போ இங்க நாங்க வந்து வேதாத்ரி மகரிஷியோட பிரின்சிபல் தாங்க ஃபாலோ பண்றோம். அவர் தான் நாங்க குருவா வச்சிருக்கோம். அவரோட ஞானோபதேசங்கள் பாத்தீங்கன்னா அவரு வந்து மனவளக்கலைன்னு ஒரு வாழ்க்கை கல்வி முறை கொடுத்திருக்காருங்க. அதுல வந்து வாழ்க்கை தத்துவங்கள் 12 கொடுத்திருக்காருங்க. அதுல வந்து முக்கியமா அந்த மூணாவது அந்த அறநெறி ஒழுக்கம், அறநெறி வாழ்க்கையை பத்தி சொல்லுவாருங்க. அதுல வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை சொல்லுவாருங்க. அதுல வந்து கடமை வந்து பாத்தீங்கன்னா சமுதாய கடன், ஒவ்வொருவருக்கும் சமுதாய கடன் இருக்குன்னு சொல்லுவாருங்க. அதாவது நம்ம இந்த நம்மளோட உடல் உழைப்பு, நம்ம உடலுக்கு வளர்க்கறதுக்கு இந்த சமுதாய உழைப்பு தான் கொடுத்துருக்குது. சமுதாய உழைப்பை நம்ம எப்படியாச்சும் திருப்பி கொடுக்கணும். இந்த உடல் வளர்க்கறதுக்காக இந்த சமுதாய உழைப்பை எடுத்திருக்கோம், அந்த உழைப்பை நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து சமுதாய கடன் செய்யணும், ஏதாவது ஒரு வகையில செய்யணும்ன்றத அவரு வலியுறுத்துறாருங்க. அப்படி சமுதாய கடன் பார்க்கும் இந்த மரம் வளர்ப்பது, அதுலயும் முக்கியமா இந்த பனை மரம் வளர்ப்பது மிகப்பெரிய சமுதாய கடனா இருக்கு. அதை செய்தா பெரிய சமுதாய கடன் கழியுன்ற ஒரு கான்செப்ட் எங்க அன்பர்களுக்கு நாங்க சொல்றோங்கய்யா. அந்த வகையில உங்களுக்கு நீங்க அடுத்த புறம் எந்த ப்ராஜெக்ட் சொன்னாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. நாங்க எந்த அளவுக்கு மக்கள் உடல் உழைப்பாவோ
பொருளாதார உதவியாக நாங்க எதை செய்ய முடியும் நாங்க பாக்குறோங்க. நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க. இது ஊர் கூடிதான் ஏன் தேர் இழுக்கணும். அதுதான் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு இந்த குழுல பாத்தீங்கன்னா நான் பேசுறது வந்து பெரும் பாக்கியமா கருதுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நானே கூட பாத்தீங்கன்னா ஒரு கிளைம் பிளேஸ்ல வந்துதான் உட்காந்துட்டு இதை பேசிட்டு இருக்கேன். நானு சடனா வந்து ஒரு மீட்டிங் வந்துருச்சு. சரி, நம்ம அதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்துல இதையும் நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நம்ம வந்து வாய்ப்புகள் எங்க இருக்கோ அதுதான் நம்ம பயன்படுத்துறது. அதை வாய்ப்புகளை தேடி நம்ம வந்து போகணும்னு ஒன்றும் அவசியமே இல்லைங்க ஐயா. அது தானா வரும். இப்ப இந்த பனையே கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு புரிதல் இருந்ததுனால இவ்வளவு தூரம் தனி மனிதனால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு இடையூறுகள் வந்து இருந்தது. நான் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாமே அரசு நிலங்கள் ஐயா. என்னோட சொந்த இடத்துல இவ்வளவு பண்ண முடியாது இல்லைங்களா? இப்ப நான் பாத்தீங்கன்னா ஏரிக்கரைகள், குளக்கரைகள், ஆற்றங்கரைகள், கடற்கரைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரசாங்க நிலம். வந்து கேட்பாங்க, நீ யாருப்பா, நீ யாரு, நீ ஏதோ ஒரு அமைப்புன்னு சொல்ற, இல்ல நீ ஒரு தனி மனிதன், இல்ல நீ ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்க, நீ எதுக்கு இங்க வந்து பண்ற, நீ நாளைக்கு இதுக்கு சொந்தம் கூட, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பொறுமையா வந்து சலிக்காம பதில் சொல்லி, ஐயா நான் வந்து அடுத்த தலைமுறைக்காக வேலை செய்யறேன். நீங்க என்கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா கூட அதை நான் செலவழிச்சிருவேன். ஆனா நீங்க வந்து இந்த மரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இது தலைமுறையா அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம நம்ம நிறைய அழிச்சிருக்கோம். நம்ம வந்து நெகட்டிவா எதுவுமே போக வேணாம், நம்ம பாசிட்டிவாவே போவோம். அப்ப திருப்பி செய்ய வேண்டியது யாரோ ஒருத்தர் அழிச்சாங்க, அதுக்காகவும் தேர்ந்துதானே நான் வேலை செய்யணும் இங்க. அதை வந்து நான் கடந்து என்னால போக முடியலன்றதுனால இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு இயக்கமா இன்னைக்கு மாறி இன்னைக்கு அரசாங்கையிலேயே கொடுத்துட்டோம். இப்ப அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுப்போம், அவங்கதான் இதை பண்ணணும், நாங்க வெளியில இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றோன்ற மாதிரி. இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். இது எங்கேயுமே தங்கு தடை இல்லாம போகும். யாரு வந்தாலும் நாளைக்கு இந்த அரசாங்கம் இதை பண்ணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு இயக்கமாவே நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். இப்போ இதை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம எடுத்துட்டு போக அவசியம். இந்த பனை நாட் ஓன்லி பனைங்க ஐயா, எல்லா மரங்களும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல நிறைய சிக்கல்களும் இருக்குங்க ஐயா. இதுல வந்து நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஆனா நம்ம அத சிக்கல்கள் எல்லாம் வழி இருக்கு நம்ம கிட்ட. நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து இந்த மரத்தை பத்தி கொஞ்சம் ஒரு நிமிடம் வந்து யோசிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க வந்து சொல்றீங்க, அதெல்லாம் எவ்வளவு மனுஷனுக்கு இன்றியமையாது. இதுக்கெல்லாம் அடிப்படை நாதம், அடிநாதம் வந்து எங்கன்னா நமக்கு மரங்கள் தான். ஸோ அங்கிருந்தா நமக்கு எல்லாமே. ஆமா. ஸோ அதை வந்து நம்ம ஒண்ணும் இல்லை சார், நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சார் அவங்க, அவ்வளவுதான் சார். அவங்களுக்கு அப்புறம் தான் நம்மளே வந்தோம். ஸோ அவங்கள நம்ம பார்த்துட்டோம்னா நம்மள அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து விஷயங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய தகவல் இந்த நீரை சுத்திகரிக்குதுன்னு சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. அதாவது நிலத்தடி நீரையெல்லாம் சுத்தம் பண்ணுது, அதாவது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துது. இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் படி $1 பில்லியன் ப்ராஜெக்ட். இதை வந்து சிம்பிளா ஈஸியா செஞ்சுட்டு போயிடுது. நம்ம ஒரு 10,000 மரம் வளர்த்தா அது ஒரு $10 மில்லியன் ப்ராஜெக்டுக்கு சமமா இருக்கும் போல் இருக்கு. ஆமாங்க ஐயா. இப்ப ஒண்ணுமே இல்லையா, நான் வந்து இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இப்ப இந்த பனை இருக்கு இல்லைங்களா, இந்த பனையை நான் வந்து அந்த விதை இருக்கு இல்லைங்களா, உலகத்துல நீங்க எந்த விதையை வேணாலும் நீங்க வந்து நெருப்புல வந்து கருகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை நெருப்புல வந்து போட்டுட்டீங்கன்னா அந்த விதை வந்து முளைக்காது. இதோட வீரியம் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. யாராலையும் அழிக்க முடியாது பனையை. ஏன்னா இவங்க அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அழிச்சது இன்னைக்கு பாத்தீங்க 3.5 கோடி இப்ப 5 கோடியா மாறிருக்கு. இந்த 5 கோடி 50 கோடியா மாறும், நிச்சயமா வந்து மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்ப அந்த விதையை வந்து நாங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறோங்க ஐயா. கொளுத்தி அந்த விதை ஃபுல்லாவே கருகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து போய் போட்டோம், ஒரு லைப்ரரியில முளைச்சிருக்குங்க ஐயா அது. அப்பதான் அதுக்கு எத்தனை லேயர் இருக்கு தெரியுங்களா மேல, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லேயர் இருக்குங்க அந்த விதைக்கு. அதுக்குள்ளதான் கடைசியா அந்த கரு இருக்கு அதுக்குள்ள. அப்ப அது எவ்வளவு வந்து வெயில வெப்பத்தை தாங்கும்னு நீங்க வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மரம் இது. அதனாலதான் இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பனையை வந்து பயன்படுத்தினாங்க. அதோட பயன்பாடுகள் வந்து காலப்போக்குல வந்து மறைஞ்சு போச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அரசியலுக்குள்ள நம்ம போகலனாலும், பட் இதோட உண்மையை நம்ம வந்து சொல்லணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானது கல்லுன்னு வந்து சொன்னாங்க. நம்மளோட இன்னமும் இந்த கல் வந்து உணவு பட்டியல தாங்க ஐயா இருக்கு. அது வந்து போதை வஸ்து கிடையாதுங்க ஐயா. அதை வந்து தப்பா வந்து ஒரு சிலர் வந்து பயன்படுத்துறாங்க. இன்னமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உணவு பட்டியல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்லுக்கு வந்து தடை இருக்கு. மீதி பாத்தீங்கன்னா ஆந்திராலயும் சரி, கேரளாலயும் சரி, கர்நாடகாலயும் சரி கல்லுக்கு வந்து தடை இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா அயல்நாட்டு மதுபானம் வைக்கின்றது இவங்களோட அரசாங்கத்தோட கொள்கையா இருக்கு. நம்ம அதுக்குள்ள போலனாலும், ஆனா அதன் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கை சீரழிதுனாங்க. தொடர்ச்சியா நாங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறதுனா, நீங்க இந்த கல்லை வந்து நீங்க வந்து மெடிசனா பயன்படுத்தலாங்க ஐயா. நீங்க வந்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா அதுல வந்து அவ்வளோ வந்து புரதச்சத்துக்கள் இருக்கு. நீங்க இதை அதுக்கு வந்து மாற்றா இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் நீங்க இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றோம் நாங்க. வேண்டுகோள் தான் ஐயா நம்ம வைக்க முடியும். நம்ம இது வேணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா.
அதனால கண்டிப்பா நம்ம கண்டிப்பா பாலிஸ்டா நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை நம்ம வந்து சொல்றோம். இதுல இருக்க நியூட்ரிஷன் வேல்யூலாம் நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி ஒரு சர்டிபிகேட்டாவே கொடுத்துருக்கோம், நம்ம அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம். நல்லதுங்க So நல்லதுங்க. இதெல்லாம் 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 வந்து அவங்க முடிவெடுக்க வேண்டியது அவங்கதான். ஆனா இதுக்கு அடிப்படையில என்ன இருக்குன்னா மரம் இருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு. இப்போ நாங்க வந்து இதுல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இருக்கு. ஏன் நம்ம எல்லாம் அரசாங்க நிலத்துல வைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு நாளைக்கு நானும் நீங்களும் இந்த குழுவும் யாருமே சொந்த கூடும். அப்ப இது யாருக்கானதுன்னா எல்லாருக்குமானதுன்னு வரும்போது, அப்ப இந்த மரங்கள் அதிகப்படியா வரும்போது, இன்னைக்கு ஏன் நம்ம வந்து கருப்பட்டி பயன்படுத்த முடியலன்னும் போது அதுல வந்து ஒரு பொருளாதார சிக்கலும் இருக்கு. இன்னைக்கு 350 ரூபா 400 ரூபாய் கிலோ விக்குது அப்படின்னு சொல்லும் போது யாராலையும் வாங்கி பயன்படுத்த முடியல. அப்ப இந்த மாதிரி மரங்கள் நம்ம அதிகமா எண்ணிக்கை வரும்போது இன்னும் 10-15 வருஷத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குங்க ஐயா கருப்பட்டி. கண்டிப்பாங்க. 50 ரூபாய்க்கு வரணும். வந்ததுன்னா இப்ப நீங்க ரெண்டுமே ஒரே விலை விக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து வெள்ளை சர்க்கரையும் கருப்பட்டியும் ஒரே விலைக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு போயிடுவீங்க ஐயா. அதை நம்ம இப்படிதான் வந்து இந்த பொருளாதார மாற்றம் வந்து இப்படிதான் நீங்க எடுத்துட்டு வரணும் கண்டி. நீங்க ஒரு ஓவர் நைட்ல இங்க எதுவுமே மாறிட முடியாது. அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து பண்ணிருக்கோம். நிச்சயமா இது அடுத்த தலைமுறைகள்ல இது மனித குலத்துக்கான ஒரு வேலை. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கு, பல பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப மத்த மரங்களை ஒப்பிடும்போது இந்த மரத்தை வந்து யாருக்குமே வந்து தெரியாது, இதுல இவ்வளவு பயன் இருக்கா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இதுல இவ்வளவு வேலைகள் வந்து இருக்கு. அதை நம்ம வந்து சொல்லாம வந்து மரம் வைக்கிறோம்னு சொல்லி மட்டும் நம்ம வந்து வச்சுட்டே இருக்கோங்க ஐயா. நல்லதுங்க. அரிய தகவல்லாம் கொடுத்தீங்க ஐயா. அன்பர்கள் வேற எதனா கேள்வி அம்மா கேக்குறாங்களா? இருங்க ஒரு நிமிஷம். சிறப்புங்க ஐயா. அதாவது சாதாரணமா மக்கள் வந்து நமக்கு அந்த ஒரு திட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்டை, பனைமரம் மாதிரி நிக்கிறான் பாருன்ட்டு. ஆனால் அந்த பனை மரத்திலே அந்த நாடி நரம்பு கூட எல்லா பொருட்களுமே பயன்படுகிறது. நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பாக்குத்தட்டு, பனைமரத்தட்டு, அந்த இப்போ வாழை இலை பதிலாக அந்த நிறைய தட்டுகள் பாக்கு மரம் தான் யூஸ் பண்றோம், பனை மரமும் யூஸ் பண்றோம். அப்படி ஒரு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அது கொடுக்குது. இப்ப நீர் சுத்திகரிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மகரிஷி வேதாத்ரி மகரிஷி சொல்ற மாதிரி செயல் விளைவு தத்துவப்படி பாத்தீங்கன்னா, இந்த மரங்கள் அழிப்பதனால் நமக்கு அந்த சுவாச காற்று, இப்ப ஆக்சிஜனுக்கு இந்த கொரோனா டைம்ல எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்றது தெரியும். சோ நாம் மரங்களை வளர்க்க பாடுபடுவோம். இந்த இயக்கத்துல நீங்க எங்களையும் இணைச்சுக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி நாங்க பொருளாதார ரீதியிலயோ அறிவு ரீதியிலயோ எந்த வகையிலயாவது நாங்கள் உங்களுக்கு உதவுறோம். ஏன்னா இது அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்யும் போதுதான் நமக்கு இதனுடைய அந்த மக்களுக்கு போய் சென்று சேரும் பயன். சொன்ன மாதிரி நீங்க உரிமை கொண்டாட வந்துடுவீங்கன்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். இதற்கு நீங்கள் எவ்வளவு சங்கடங்களை எல்லாம் தவிர்த்து இதுல முன்னேறி வந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான விஷயம். நல்ல தகவல், நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்து பிகேஆர் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சிறப்பா இருந்ததுங்க. பனைமரத்தை பத்தி நீங்க பல அரிய தகவல் எல்லாம் சொன்னீங்க. இந்த மண் அரிப்பை தடுக்கும்னு கேள்விப்பட்டோம், ஆனா அந்த நீர் சுத்திகரிப்புங்கிறத இப்பதாங்க கேள்விப்பட்டோம். நாங்களாம் அந்த சேலத்துல இருந்து திண்டுக்கல் போற வழியில எல்லாம் ஃபர்ஸ்ட் போகும்போது இல்ல அந்த தேனி பார்க்கணும் நிறைய இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் போகும்போது மரமே இல்லைங்கய்யா. அப்படியே பாதியில வெட்டி போட்டிருப்பாங்களா, பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம போச்சு இந்த தலைமுறையோடயே இந்த பனையெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த நொங்கு சாப்பிடுறோம் அந்த வெயில் காலத்துல, அது ஒவ்வொரு வருஷம் ஆகும்போது உற்பத்தி கம்மியாக விலை அதிகமாயிடுது இல்லைங்களா. அப்ப நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடும்போது இது இப்பயே காஸ்ட்லியான பொருளா மாறிடுச்சு. இன்னும் அவங்க எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க பெருசாகும்போது இதெல்லாம் கண்ணிலையாவது பார்ப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு வருத்தமா இருக்கும். இப்ப நீங்க இதையெல்லாம் வச்சு உற்பத்தி பண்ணும்போது இதையெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. இன்னும் அடுத்து நம்ம இதுல எல்லாம் இன்னும் அடுத்து அவங்க வர்றவங்க எல்லாம் வந்து இந்த நொங்கு பனை இந்த பனை விலை எல்லாம் வந்து கம்மியா, நம்மலாம் இப்ப வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி 350 ரூபாய் கருப்பட்டி எல்லாராலையும் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இன்னும் உற்பத்தி வரும்போது இன்னும் அடுத்த தலைமுறையில வந்து சாதாரணமா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அதேதான் எல்லாம் எல்லார் வீட்லயும் காப்பியா தான் போடுவாங்க. இப்ப அது காஸ்ட்லியா பொருளாட மாறி போச்சு. அடுத்து இன்னும் வரும்போது அவங்க சாதாரணமா வந்து இதையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க சொல்ற கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கய்யா. அடுத்து இந்த பனை மரத்துக்கு திருப்பி இவ்வளவு உற்பத்திக்கு ஆளுங்க இருக்கிறாங்க இதையும் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றத நீங்களாம் செய்யறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷங்கய்யா. இதுதான் சமுதாய கடமையில முக்கியமான பணிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.
இதுல இன்னொரு விஷயமா இருக்குமா, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க பனைமரத்தை பத்தி. இந்த பனங்கிழங்கு வந்து இப்ப மதிப்பு கூட்டி கூட நிறைய இடத்துல விக்கிறாங்க. அந்த பனங்கிழங்கு நீங்க வந்து இப்போ மாவு பதத்துல கூட நிறைய இடத்துல கிடைக்குது. அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆமாங்கய்யா. வந்து சக்கரை வியாதிகள் கட்டுப்படுதுன்னு சொல்றாங்க. அது வந்து நிறைய வந்து அப்படிங்களா? அனுபவபூர்வமாவும் நாங்க வந்து அனுபவிச்சிருக்கோம். அதையும் நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஆமாங்க, இப்போ காய்கடையில இது கூறு கட்டி விக்கிறாங்கய்யா. ஆமா ஆமா, நீங்க அதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இப்ப கிழங்கு சீசன் இல்லாதப்ப கூட ஆஃப் சீசன்ல கூட உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து மாவு வந்து கிடைக்குது, பனங்கிழங்கு மாவு வந்து கிடைக்குது. இதை நீங்க வந்து நார்மலா ஊத்துற தோசையிலே கூட நீங்க ஊத்தி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து சுகரோட அளவு வந்து கட்டுக்குள்ள இருக்கும். அதே நேரத்துல நிறைய நார் சத்து இருக்கு, இதுல நார் சத்து இருக்கு, அதை நீங்க வந்து பயன்படுத்தலாம். சரி இன்னொரு சரிங்க. அரிய முயற்சியிலும் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்த பனைக்குள்ள பாத்தீங்கன்னா இது வந்து தேங்காய் மாதிரி தான் இது உள்ளுக்குள்ள இருக்கும், அந்த லேயரா இருக்கும். அதுல இருந்து ஆமா வந்து ஆமாங்க. பனை வந்து ஆயில் வந்து பண்றதுக்கு இப்ப பால்மையா இது நம்ம வந்து இது சொல்றீங்களா, பாம் ஆயில் சொல்றோம் பாத்தீங்களா. இது ஆமாங்கய்யா. நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாம் ஆயில் வந்து பேரீச்சையோட இனத்துல இருந்து எடுத்து பண்ற ஒரு ஆயில். அது அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் அது. அதே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி, உலகத்துல யாரும் பண்ணாத முயற்சி இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பனை மரத்தோட அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த லேயர்ல வச்சு எண்ணெய் தயாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வேளை இது ஜெயிச்சதுன்னா நம்மளோட இந்த பொருளாதாரம் வந்து வல்லரசு நாடுகளுக்கே வந்து சவால் விடுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எண்ணெயில. ஆமா ஆமா சோ ஆமாங்க. இத வந்து நம்ம வந்து முறியடிச்சோம்னா அத மாதிரி ஒரு பெஸ்ட் ஆயில் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதுவும் நம்ம வந்து முயற்சிகள் வந்து பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வாழ்வியலே வந்து பனையோட சார்ந்ததுனால அதுக்கான நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் அதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து செய்வோம். இப்போ நீங்க நீங்க யானை பலம் எனக்கு கிடைச்ச மாதிரி நான் இன்னைக்கு வந்து உணர்றேன். இப்போ நிறைய குழுக்கள்ல நான் பேசினாலும் ஏதோ ஆமா ஆமா, குழுக்கள்ல நம்ம பேசினாலும் அது பேசணும், அதோட அது கடந்து போகணும் இல்லாம எனக்கு ஒரு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை உங்களோட சேர்ந்து நிச்சயமா வந்து நம்ம இணைந்து என்னென்னலாம் செய்ய முடியும், இது ஒரு இயக்கமா மக்கள் கிட்ட போகணும். அதை தான் நம்ம வந்து கரெக்டான வழியில தான் நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். அரசாங்கம் தான் இதை பண்ணும், அரசு நிலங்கள்ல தான் பண்ணும். இது பொதுமக்களுக்கானது, அடுத்த தலைமுறைக்கானது. இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தி விட்டாலே போதுமா. நம்ம இந்த மாதிரி தான் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். எதுனால நம்ம வந்து நான் தான் செய்வேன்னா அந்த நான் என்ற வார்த்தையே வந்து நான் வந்து பயன்படுத்துறதுல ஏதாவது பயன்படுத்தினா மன்னிச்சிருங்க. நாம் எல்லாரும் இணைந்து இதுக்கு வந்து வேலை செய்வோம். இது நம்மளோட மாநில மரம், இது மனித குலத்துக்கான மரம். இதை வந்து நிச்சயமா நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். இந்த பனை மரம் மட்டும் கிடையாது, வேற எல்லா மரங்களுக்கும் நம்ம வந்து நம்ம பெத்த குழந்தைங்களை, நம்ம வீட்டுல பெரியவங்களை, நமக்கு தொழில் சொல்லி கொடுத்த, பாடம் சொல்லி கொடுத்த குருவை எப்படி நம்ம மதிக்கிறோமோ அந்த மாதிரி மரங்களையும் நம்ம வந்து பார்க்க வந்து கத்துக்கணும். மரங்கள் மேல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு வந்து இருக்கணும். ஒரு சினிமா படத்துல கூட விளையாட்டா காமிச்சிருப்பாங்க, ஒரு கதாநாயகி போயிட்டு கை தட்டுவாங்க, கை தட்டினா வந்து அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு பழம் விழும், கொய்யா பழம். ஆனா அது உண்மைமா அறிவியல் பூர்வமா வந்து நிரூபிச்சிருக்காங்க. நீங்க தாவரங்க கிட்ட, மரங்கள் கிட்ட நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா அந்த மரங்கள் உங்களோட பேசும். அதுக்கு உணர்வு இருக்கு. நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னா மரங்களோட நெருங்கி வந்து பழகுங்க, மரங்களோட அதிகமா நேரத்தை வந்து செலவிடுங்க. நிச்சயமா வந்து இறை அருளும் குரு அருளும் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட வந்து நான் பேசினது. இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்த. இப்ப கூட நான் வெளியே வந்து இந்த நாவல் மரம் இருக்குது, அதை கிட்டதான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். நாவல் மரம் எல்லா மரமும் இருக்குதுங்கய்யா. இப்போ நீங்க சொன்னதுலயே உண்மையிலேயே நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, பெரிய ஒரு நம்பிக்கையை நீங்க உண்டு பண்ணிருக்கிறீங்கய்யா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிமா, வாழ்க வளமுடன். அம்மா நிறைய நீங்க சொந்தமா லேண்ட் வச்சிருந்தா அதுல தயவு செய்து ஐயா கிட்ட வேற வாங்கி அந்த அம்மா நாங்க வந்து வாடகை வீட்டு தான், லைன் வீடு. அதுக்கு முன்னாடி நிறைய 8 வீடு லைன் வீடு, நிறைய இடம் இருக்கும். அதுல ஃபுல்லா மரமே வச்சுட்டோங்கம்மா. ஃபுல்லா மரமா தாங்கம்மா வச்சு. பத்மாவதி தான் நந்தவனம் மாட்டம் தாங்கம்மா இருக்கு. நன்றி. இதுல ஐயா நான் நிறைய அந்த நாவல் மரம், அரசு, புங்கன், வேம்பு எல்லாத்தையுமே எங்க தெருவுல வச்சுட்டேன். ஒரு சோலையாகவே இன்னும் ஒரு 5 வருடத்தில் வந்து விடும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தினமும் 2 மணி நேரம் நான் அந்த செடிகள் கூட தான், செடி கொடி மரம் ஒரு நமக்கு நிச்சயமாக. ஏன்னா அதனாலதான் நான் ஞானப்பிரகாஷ் ஐயாட்ட நான் தாவரத்தை பத்தி பேசும்போது அவர் எனக்காக அந்த 2 வரி கவிதைய தனியா கொடுத்தாங்க. தாவரங்கள் தானா இறங்கி வந்து, அது உண்மையிலேயே அவருடைய வகுப்பும் அடுத்த வாரம் வருது. அவரும் அந்த உங்களை போலவே இந்த இயற்கைக்காக, தமிழர் வேளாண்மைக்காக பாடுபடுகிறவர், நம்மாழ்வாருடைய சீடர். சோ நமக்கு இந்த தமிழ் ஆனந்த யோகம் மக்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும். நிச்சயமாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அருப்புக்கோட்டையில
அதை வைக்கணுன்றதுக்காக ஒரு 100 விதைகள் எனக்கு பனை விதைகள் முதலே ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் கார்த்திக் தம்பிக்கிட்டயும் நிச்சயமா சொல்லியிருக்கேன். நிச்சயமாமா. உங்ககிட்டயும் நான் கடந்த ஆர்டர் ஆண்டுகள் வைக்கிறேன். கடந்த ஆண்டு என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இந்த ஆண்டு நிச்சயமா பண்ணுவோம். அதனால எனக்கு 100 விதைகளாவது ஒரு வேணும். எங்களுடைய நிச்சயமா அன்பர்களையும் நான் இணைத்து செய்யறோம். அதே மாதிரி நிச்சயமா நீங்க உங்களோட எங்க இயக்கத்தையும் சேர்த்துக்கணும். எங்களால் முடிந்த அளவு நிச்சயமாமா. எங்களுடைய ஐயா, ஒரு தொண்டை சின்ன விஷயங்கய்யா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அந்த பனைமரம் நாங்க இருந்த ஏரியாலயே நிறைய இருந்ததுங்கய்யா. என்ன பண்ணிட்டாங்க, இந்த அறியாமையில இந்த பனைமரம் இருந்தா நெகட்டிவ் வேவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்ட்டு யாரோ தவறான ஒரு இதுல சொல்லவும் இருந்ததையெல்லாம் வெட்டிட்டாங்க ஐயா. ஆமாமா. இதுக்கு நாங்க பல விதமான வந்து இடையூறுகளை நானே சந்திச்சிருக்கோமா. நான் வந்து சென்னை கடற்கரையில போயிட்டு நான் பனை விதை ஊண்டும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தீவிரவாதி போல நான் வந்து வந்துட்டாங்க ஒரு 20-30 காவல்துறை அதிகாரிகள். நான் வந்து போஸ்ட் தான் போட்டு போனேன். நம்ம எதையுமே வந்து தெரியாம செய்யவே மாட்டோமா. நம்ம வந்து போஸ்ட் போட்டோம். இன்னைக்கு ஒரு புதுமணம் தம்பதிகள் வந்து கல்யாணம் பண்ண உடனே அவங்க வந்து இந்த பனை விதைகள் வந்து விதைக்கிறாங்க, தமிழர் கடலில் வாருங்கள் சொல்லிட்டு போட்டேன். அது ஏசில இருந்து டிசில இருந்து பல உயர் அதிகாரிகள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆமா நான் வைக்கிறேன், அதுல மாற்றுக்கிறதே இல்லைன்னு சொன்னா நிறைய அதிகாரிகள் வந்தாங்க, நேரடியா வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 காவல்துறை அதிகாரிகள் தான் வந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல பனை விதை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கடுமையான வாக்குவாதம் பண்ணாங்க. நான் எதுவுமே பேசல. சரிங்க ஐயா, நான் வந்து இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்காகவும் நான் வேலை செய்யறேன், இந்த விதை வைக்கிறேன் நானு, இது வந்து வந்தா மரமாகும், இல்லைன்னா இது பூமிக்கு உரமாகும். என் மேல நீங்க வழக்கு பதியணும்னு நினைச்சா விதை வைத்ததால் இவர் மீது வழக்கு பதிகிறேன்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு பதியுங்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போய் நான் வாதாட தயாரா இருக்கேன். நீங்க வேற எதுவும் வழக்கு வந்து பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு சில வேண்டுகோள் வச்சாங்க. அதையும் நம்ம வந்து கேட்டு நீங்க இந்த இடத்துல வைக்காதீங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வச்சுங்க அப்படின்னு சொல்லி அதே காவல்துறை அதிகாரிகள் வச்சு நான் வந்து ஐஜி வரைக்கும் வச்சு பல பனை நடவுகள் பண்ணியிருக்கேன். இதே நீங்க இதுல போனீங்கன்னா மணப்பாக்கத்துல போனீங்கன்னா ஐஜி கோட்ரஸே இருக்கு, அதாவது காவல்துறை உயர் அதிகாரிகள் குடியிருப்பு இருக்கு. அவங்க என்னை யாரு தடுத்தாங்களோ அதே அதிகாரிகள் அடுத்த ஆண்டுகள் என் தலைமையில 5000 பனை விதைகளை வந்து அங்க வந்து நடவு பண்ணாங்க. இது வந்து காலம் உணர்த்தும். நமக்கு வந்து பொறுமையும் அந்த விடாமுயற்சியும் நான் இதை செய்வேன்ற அந்த உறுதியும் நம்ம இருந்தோம்னா இயற்கை நமக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுமா. நம்ம வந்து ஒரு கருவிதான். கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் இந்த விதையை வந்து பல இடத்துல வந்து நம்மளும் இது பண்றோங்கய்யா. நிச்சயமாக ஐயா, அது இயற்கை நமக்கு கொடுத்த வரம். நம்மோடு இணைந்து இயற்கை பயணிக்கிறது அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். எல்லோருமே இதை தொடர்ந்து பயணிப்போம். ஊர் கூடி தேர் இழுப்போம் என்ற ஒரு வார்த்தையில் இந்த பனையை நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய முதல் உயிரினம் அந்த தாவரம் என்றதை நம்ம பாதுகாக்க நம்மால் முடிந்த அளவுக்கு எல்லோரும் ஒன்று கூடி பணி செய்வோம் ஐயா. சிறந்த சமுதாய பணி இது. நிச்சயமாக உங்கள் சமூக பணி தொடர வேண்டும். வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாரும் கேள்வி கேட்க வரும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ ஐயா, வீடுகள்ல வைக்கிறதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இப்ப சின்ன இடமா இருக்கு, ஒரு 1/2 கிரவுண்டு இல்ல வீடே கட்டி முடிச்சாங்க, வெளியில காம்பவுண்ட்ல வைக்கலாமா? அதாவது அந்த நிச்சயமா இடத்துல அதாவது நீங்க வந்து இது வந்து ஆமா உயரமா போகும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். அதுக்கு இடையூறு இல்லைன்னா நீங்க வந்து தாராளமா எங்க வேணா வைக்கலாம். சின்ன இடம் இருந்தா கூட வீட்டுக்கு முன்பகுதியோ பின்பகுதியோ, என்ன கேட்டீங்கன்னா பின்பகுதியில வைங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முன்பகுதியில எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது முன்னாடி போவோம், பிளஸ் வந்து நம்ம அடுத்த மாதிரி வாகனம் நிறுத்துறது இந்த மாதிரி எதுனா அப்படின்னா ஸோ அது பின்னாடி இல்ல சைட்ல வந்து நமக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் இடையூறு இல்லாத ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து நீர்நிலை எங்க வந்து இருக்கணும், உங்களுக்கு ஊத்து இருக்கணும் அப்படின்னு நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா வந்து 1-2 வந்து பனைகளை வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து பயனுள்ள. இந்த தகவலுக்கு நன்றி. ஏன்னா இப்ப நாங்க தாம்பரம் முடிச்சூர்ல இருக்கோம், உங்க பக்கத்துலயே ரிவர் இருக்கு. அந்த ரிவர் பண்டு இப்பதான் கவர்மெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க, அழகா பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. சோ அந்த இடத்துல விதைகள் ஊன்றலாம் இல்லையா? தாராளமா ஊதலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்ததுன்னா அந்த அதுக்கு வந்து ஒரு ஏஇ இருப்பாங்க, அவங்க கிட்ட உரிய அனுமதி மட்டும் வாங்கிட்டு நீங்க வைக்கணும். நான் வாங்கிடுறேங்க ஐயா, கவுன்சிலர் எல்லாம் தெரியும். நான் அவங்க கிட்ட பேசி நீங்க எங்களுக்கு விதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதுக்குள்ள விதை கொடுக்கலாமா? விதை நம்ம கொடுக்கலாமா? நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள்? சரிங்க ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாமா? நீங்க வேற மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இல்லம்மா, முடிஞ்சிடுச்சு. நீ நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். இவ்வளவு நேரம் எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி.